இவங்களாம் சினிமா பற்றி இன்னுமே தெரியாது. யோகி பாபா அண்ணன், சூரிய அண்ணன்லாம். ப்ரோ சினிமான்னு எடுத்துட்டோன்னா அவ்வளோ சீக்கிரம் யாருமே வந்து போக முடியாது. 19 காசு பணம் தொட்டுன்னு படம் பண்ணிட்டேன். நானும் பால அண்ணன், மித்ரன் படம் ப்ரொடியூசர் அவர். அந்த படம்லாம் வந்திருந்தா இன்னும் ரீச் ஆகிட்டு இருக்கும். இந்த நெகட்டிவ் ஃபுல்லாக சென்னை தான். பூர்வீகமே சென்னை தான் நம்மளுக்கு ஃபுல்லாகவே. பிறந்தது எல்லாம் ட்ரிப்ளிகன் தான். அம்மா கும்பகோணம், அப்பா வந்து சென்னை தான். இந்த ஒரு எல்லாம் ஸ்போர்ட்ஸ்மேன் பசங்களா. உன் ரவுடிஸ் எல்லாம் இங்கே வந்து செல்லாதுண்ணா. அவனுங்க ஏதோ பார்த்துட்டு போகிறானுங்க, ஏதோ பேசுகிறானுங்க, பழகிறானுங்க. அவனை ஏன்னா ரவுடிஸை பற்றி பேசுகிற? உடம்பு வச்சு பெருசு இல்லைடா, ஏறி ஆடுறான்னாரு. போசிங்லாம் நம்மளுக்கு தெரியாது. 3வது வச்சேன். ஏன்னா எல்லாமே தெரிஞ்சிருந்ததுன்னா நான் தான் ஃபஸ்ட்டு வச்சுருப்பேன். ஏன்னா அவங்க ஃபுல்லாக செராய்டு, ப்ரோட்டீன் எடுத்த உடம்பு, நம்ம நார்மல் உடம்பு. அப்பா என்னோட பயங்கரமாக இருப்பார். இப்போ இந்த ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒண்டி தான் நாங்கள் கன்சரில் வாங்கினேன். இந்த பேண்ட்டு துப்பி குப்பையில் தான் வச்சுருந்தேன். கிளீனர் வினோத்குமார்னு ஒரு படம் எடுத்தா லைக் அதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், எங்களுக்கு எது இதெல்லாம் மோட்டிவேஷனாக இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பற்றி சொல்லுங்கள். அதுதானே, நிறைய ஸ்டோரி இருக்குது, நிறைய பேருக்கு இருக்குது. நம்மளது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி தான் இது. அந்த பாத்ரூம்லாம் கழுவி ஊற்றுவாங்களே மேலே, இந்த பைப்லேருந்து வந்து ஊயும். நானும் பசங்களாம் அள்ளும்போது இது அவங்க வீட்டு பையனாக இருந்தால் இந்தமாரி பண்ணுவாங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். ஸ்பான்சர் பிஸி பிரெயின்ஸ் என்பது ஒரு பிரீமியர் இண்டிபெண்டன்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஹாய் ஆல், வெல்கம் டு க்ரூம் ஸ்டைல் டாக்ஸ், யுவர் ஒன் ஸ்டாப் ப்ராட்காஸ்ட் சேனல் ஃபார் க்ரூமிங், ஸ்டைலிங் அண்ட் இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ். ஸோ இன்றைக்கி ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு எபிசோடாக இருக்க போகுது. என் கூட பாய் மெண்டிஸ் வினோத்குமார் கூட இருக்கார். ஹாய் ப்ரோ. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் குரு. சூப்பராக நல்லா இருக்கீங்க பார்க்க, உண்மையாகவே. நீங்களும் பயங்கரமாக தான் இருக்கீங்க. தேங்க்யூ. ஸோ யூ மெயின்டைன் ரியலி வெல். ஸோ இன்றைக்கி நம்ம உங்களோட ஸ்டைல், க்ரூமிங், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இதை பற்றி எல்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ குயிக்காக போயிடலாமா? பார்த்தலாமே. எஸ் ஷுர். ஸோ எங்களுக்கு பப்ளிக்காக லைக் இப்போ நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆனீங்கல்ல, ஸோ எங்களுக்கு தெரிஞ்சது வந்து வினோத்குமார். பட் பப்ளிக் எல்லாருக்குமே வந்து பாய் மெண்டிஸ் நல்லா தெரியுமா? ஸோ அந்த பேர் எப்படி வந்துச்சு, அண்ட் நீங்கள் எங்கேருந்து, உங்களோட நேட்டிவ் எங்கேருந்து வரீங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த நெகட்டிவ் ஃபுல்லாக சென்னை தான். பூர்வீகமே சென்னை தான் நம்மளது ஃபுல்லாகவே. பிறந்தது எல்லாம் ட்ரிப்ளிகன் தான். அம்மா கும்பகோணம், அப்பா வந்து சென்னை தான். ஓகே. ஸோ லவ் மேரேஜ் அவங்களுக்குள்ள. ஓ நைஸ். அதில் வந்து சில இதில் நம்மளுக்கு படிப்பறிவு கிடையாது. ஒரு 9th வரைக்கும் தான் படித்தேன். ஓகே. அதுக்கப்புறம் அப்பா ஃபிஷ் கட்ரு வேலை தான். அப்பா ஃபிஷ் கட்ரு ஆக்சுவலாக. ஃபிஷ் கட்ரு வேலையை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருந்தாரு. அது இடையில வேலைக்கு போயிட்டுருக்கோம். ஒரு 19 வயசு வரைக்கும் அப்படியே இருந்தோம். ஒரு 20 வயசில் தான் ஜிம்மாஸ்டிக் கிளாஸ், அந்த 19 வயசுக்குள்ளே ஜிம்மாஸ்டிக் கிளாஸ்லாம் போயிருந்தது. ஒரு ஃபாரினர் நம்மளுக்கு நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்டு நம்ம மாஸ்டருக்கு, மாஜி, சந்துரு மாஜி. அவர் வந்து உடனே ஒரு ஸ்ரீலங்கா பிளேயர் பவுலர் மாரி இருக்கிறன்ட்டு தான் மெண்டிஸ்னு ஒரு பேர் வச்சார் நம்மளுக்கு. அது பசங்க கூட 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 அப்படியே பரவி ஆரம்பிச்சிச்சு. ஓ நைஸ். ஸோ இப்போ எல்லாருமே உங்களை வினோத்குமார்ன்ற தாண்டி பாய் மெண்டிஸ் தான். வீட்டில் மட்டும்தான் அம்மா அப்பா மட்டும் தான் வினோத்குமார்னு கூடுவாங்க, தங்கச்சி தவிர. ஓகே. மிச்சம் எல்லாம் பசங்க எல்லாம் மெண்டிஸ் தான் கூடுவாங்க. இப்போ நானாக தான் எம்ஜே மெண்டிஸ்ன்னு சேர்த்துக்கினேன். ஓகே நைஸ். ஸோ நீங்கள் 9th வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்க பேசிக்காக. ஸோ அப்பா இப்போ என்ன பண்ணுறாரு? அப்பா இறந்துட்டார். அப்பா சுனாமிக்கு முன்னாடியே இறந்துட்டார். ஓ ஓகே. அப்பா ஓவர் குடி, அந்த குடியால் ஓவர் ட்ரிங்க்ஸ் ஆகி மாரடைப்பு மாதிரி இறந்துட்டார். டிபி அவருக்கு, அப்பாவுக்கு ஆக்சுவலாக. ஓகே ஓகே. பிடி ஓவர் அடிப்பார். ஓகே. அதை வச்சுதால் ஃபுல்லாக டிபி அட்டாக் ஆகி இறந்துட்டார். சளி ஓவராக இது ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் மட்டும் தானே உங்கள் கூட போகிறோம்? நானும் தங்கச்சி, அம்மா. தங்கச்சியும் ஆக்சுவலாக பல டென்டலில் இருந்தாங்க. ஓகே. இப்போ அவங்க இப்போ தூய்மை பணியாளர் வேலைக்கு போயிட்டுருக்காங்க ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க போன பிறகு தான் நானும் அந்த தூய்மை பணியாளர் வேலைக்கே போனேன். ஏன்னா வயசுக்கு வந்து பொண்ணே போகுது, நம்மளும் ஏன் கூச்ச பண்ண சவால், நம்ம எந்த வேலையாக இருந்தாலும் செய்வோம் ஆக்சுவலாக. ஓகே. அதில் தங்கச்சி போகிற வேலைக்கு நம்மளும் போகலான்ட்டு தான் போனோடனே கொஞ்சம் கடவுள் புண்ணியத்தில் அந்த வேலையால் சில மாற்றம்லாம் மாற ஆரம்பிச்சிச்சு. ஓகே. ஸோ பிஃபோர் நிறைய கொஸ்டின்ஸ் முன்னாடி இந்த தூய்மை பணியாளர் சொல்கிறீங்கல்ல, ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நானும் இப்போ சென்னையில் தான் இருக்கேன். எவ்ரிடே நான் வந்து டு பி ஃப்ரேங்க் அவங்க அந்த வேலை செய்யும்போது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்கும். அவங்க கையில் வந்து க்ளவுஸ்லாம் ஈவன் போட்டிருந்தாலுமே அவங்களோட ஸ்கின் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவங்களுக்கு ஏன் லைக் இப்படி தான் அதை க்ளீன் பண்ணணுமா? ஏன்னா ஃபாரின் அப்படின்னா எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கெல்லாம் நான் துபாயில் வந்து டான்ஸராக போயிருந்தேன். ஓகே. அங்கேயும் தூய்மை பணியாளர் வேலைலாம் இருக்காங்க. அவங்களும் கரெக்டான ப்ராப்பராக இருப்பாங்க. எஸ், அதுதான் கேட்குறேன். நம்மளுக்கு ப்ராப்பராக ஆளும் கிடையாது. சூப்பர்வைசர் வருவாங்க, அந்த டைமில் பார்த்துட்டு போவாங்க. அங்கே 24 hours ஆஃபீஸர் எப்பவுமே இருப்பாங்க. ஏன்னா அந்த கண்ட்ரிக்கும் நம்ம இந்த கண்ட்ரிக்கும் வேறு வேறு வித்தியாசம் இருக்குது. ஓகே. அங்கே நடவடிக்கை வேறு, இங்கே நடவடிக்கை வேறு. ஆக்சுவலாக என்னன்னா அங்கே இருக்கிற பாதுகாப்பு நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க இங்கே. அதுதான் சில டைம் கை க்ளோஸ் இல்லாமல் நம்ம செஞ்சுக்கிறேன். நிறைய வாட்டி
பேம்பஸ் லேடிஸ் பேம்பஸ் எல்லாம் எடுத்துருக்கேன். பாத்ரூம் அதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணி எடுத்துருக்கோம். அதெல்லாம் புதுசாக பார்க்க எடுப்போம். நம்ம கடமை அந்த செய்தானே ஆகணும். அது செய்யணும் ஒரு இது முடிவு செஞ்சுதான். தூய்மை பணியாளர் இதெல்லாம் சொல்கிறாங்களே, எனக்கு எப்போ அவங்க செய்கிற வேலைலாம் எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ஷார்ட் ஃபிலிம் ஒன்று இருக்குது, கக்கூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்குது. நான் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரியல. ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, தே ஆர் லிட்ரலி என்ன சொல்கிறது, ஸ்லேவ்ஸும் தாண்டி ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஃப்ரம் பப்ளிக் சைடுமே சொல்கிறேன். இப்போ பப்ளிக்கில் ஒரு டாய்லெட் இருக்குது, அதை யூஸ் பண்ணணும். யாருக்குமே அந்த ஒரு இல்லை, அங்கே யூஸ் பண்ணுறவங்களே சொல்கிறேன், பண்ணிவிட்டு வாட்டர் வந்து சரியாக அதுக்கான வாட்டரை வந்து சரியாக அவங்களே போர் பண்ணிட்டு போக மாட்டாங்க. ஸோ அப்படியே வந்து போயிடுவாங்க. சம்டைம் அந்த இடத்துல தண்ணியும் இருக்காது, அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. லிட்ரலி வந்து என் கண்ணில் தண்ணியே வந்துச்சு. என்ன இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்ம சுற்றி இருக்கவங்களே இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு தான் வந்து எனக்கு இருக்கும். ஸோ எல்லாருமே சரி ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஆஸ் அ பாய் இல்லை, ஸோ யூ ஹேவ் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் டு டூ எனிதிங். நீங்கள் இது இல்லைனா கூட இன்னொரு ஃபீல்டு போயிருக்கலாம், டிரைவிங் போயிருக்கலாம், இல்லை உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட். ஸோ பேசிக்காக கேட்குறேன், உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட், எப்படி இல்லை நீங்கள் எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க, இல்லை ஆக்சிடென்டெல்லாம் நீங்கள் வந்தீங்களா எப்படி? ஆக்சுவலாக நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிஷ் கட்டுறது தானே. நம்மளுக்கு அப்பா தொழில் கொடுத்தது தான் ஃபுல்லாகவே. அது அந்த தொழிலில் வந்து குடி பழக்கம் ஓவர் ஆயிடுச்சு. குடினா பயங்கரமான குடி. பசங்க அந்தமாரி சின்னதான், அந்தமாரி சின்னதான் இருக்கிற இடம் அந்தமாரி ட்ரிப்ளிகேனினால ஒரு பயங்கரமான வட சென்னையோட நீங்களும் அந்த லைஃப்பில் இறங்குனீங்க. பயங்கரமான குடி பண்ணுறேன்ல, அதான் வரவன பிச்சைத்தெல்லாம் குடிப்பேன் நான். அந்தமாரிலாம் இருந்திருக்கேன் நான். ஓகே. ஆக்சுவலாக அந்த இடையில குடிச்சு உடம்பு இதுவாகி ராயப்பட்ட இந்த நம்ம ஸ்கேன்லி ஹாஸ்பிட்டலு அப்படி இப்படி அம்மா கை தான், அம்மா வச்சு சுற்றி தான் இருப்பேன். நம்ம ஒரு தட்டு தூக்க முடியாது என்னால். ஆக்சுவலாக ஒரு தட்டு தூக்க முடியாது, தட்டு கீழே ஊந்துடும். அந்தளவுக்கு உடம்பு ஒதுரும். நம்ம விஷால் சார் ஆயிடுச்சிங்க அடியில் பார்த்தீங்களா, அதோட மோசமாலாம் இருந்தேன் நான். கடவுள் புண்ணியத்தில் ஒரு 2 வாரம் அம்மா ட்ரீட்மெண்ட். அவங்க நாட்டு வைத்தியம் தெரியும் அம்மாவுக்கு ஃபுல்லாக, கும்பகோணக்காரங்கள. அந்த மஞ்சள் காமெல்லாம் அட்டகாத அளவுக்கு உடம்புல பேரபாஸ்லாம் நல்லபடியாக இருக்கணும் வந்து அந்த கீரைலாம் அரைச்சி கொடுப்பாங்க நல்லா. ஓகே. அதால் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து வந்து கொஞ்சம் இதுவாகணும். ட்ரை ஃபுட்டு அப்படியே சாப்பிட சில அப்படி கொஞ்ச நேரம் ஒரு 2 மாதம் இருந்தேன் வீட்லேயே. என் தங்கச்சி தான் வேலைக்கு போயிருந்தாங்க. ஓகே. அப்புறம் என் தூய்மை பணியாளர் வேலையை பற்றி கேட்டிருந்தேன் ஒரு பையன்கிட்ட. வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டா, லைசன்ஸ் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம்டா அப்படின்னா. நான் யோசித்து பார்த்தேன், சரி இந்த ஏன்னா அந்த வேலையில் வந்து நிறைய பெனிஃபிட் என்னன்னா, எனக்கு ஷூவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஷூ காஸ்டியூமு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஓகே. இந்த ஷூட்டிங் போவேன் அடிக்கடி. நான் நம்பராக போயிட்டுருப்பேன். பீபாயிங் பண்ணுறதுக்கு, ஸ்டென்ட் பண்ணுறதுலாம் சாங்கு கூடாகும். அந்த சாங்கில் பெல்ட் அடிக்கிறதுக்கெலாம். அப்போ ஒரு மாஸ்டர் காலையில் பார்ப்பேன். இந்த பீட்ரைன் மாஸ்டரு, பாபாஸ்கர் மாஸ்டரு, ராபர்ட் மாஸ்டரு, இவங்களோட ட்ரெஸ் பண்ண வரும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி எப்படா போடுவோம் ஃப்ரீக்கியா. ஆமாம், பங்கியாக வருவாங்க. எல்லாம் பிராண்டாக போட்டு வருவாங்க. எல்லாம் அடிடாஸ் நைக்குன்னு போட்டு வருவாங்க. ஓகே. இதெல்லாம் நம்ம எப்படிலாம் போட முடியும்? ஆனால் வேறு தொழிலில் போனால் எப்படியும் வாங்க முடியாது. அதெல்லாம் ரீச் பண்ணி காசு சம்பளத்துக்கு காசும் கிடையாது. ஓகே. இந்த தூய்மை பணியாளர் வேலைக்கு போகணும், அவங்க குப்பை வேலை செய்கிறவங்க வந்து எடுத்துகிட்டு வருவாங்க ஷூலாம். சரி இந்த வேலைக்கு போயிட்டு இதெல்லாம் எடுக்கலாம் போடுதுன்ட்டு நினச்சி அந்த வேலைக்கு போனேன். எனக்கு கிடைச்சது நான் ஆசைப்பட்டதோ டிஃப்ரெண்ட்டாக கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஃபுல்லாக பிராண்டு மேலே பிராண்டாக கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஓ, அதாவது மக்கள் எனக்கு வேணான்னு போடுற விஷயத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்கும் சொல்கிறீங்க. ஒரு 100 ரூபா 120 ரூபா கொடுத்து தச்சிப்பேன். தையல் வச்சு ஷோஸ் எல்லாம் போகும்போது பிராண்டாக போவேன். அப்போ இருந்துக்கும் இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக போவேன். அப்போ வரும்னா அந்த டான்ஸர் பொண்ணுங்க, டான்ஸர் பசங்களாம் பார்க்க ஆரம்பிப்பானுங்க. நீ மட்டும் எங்கடா இங்கே இருந்தாலும் எப்படி எடுத்துன்னு வர, எங்கடா வாங்குற அப்படின்னு கேட்பானுங்க. நான் ஓப்பனாக சொல்லுவேன், இந்த மாதிரி பின்னில் தாண்டா எடுப்பேன், இஷ்டம் தான் வாங்கடா, கொஞ்சம் என் கூட இருந்துருங்கன்னா நானே தருவேன்டா. ஏன்னா எப்போ மாட்டா சொல்ல முடியாது, இருந்ததுன்னா நானே எடுத்துன்னு தருவேன். அப்படியே கேட்பானுங்க அவனுங்க. 2-3 ஷோவில் 2-3 ஷூஸ்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் கொடுத்துருக்கேன். அவனை யூஸ் பண்ணி தான் இருக்கானுங்க. அதில் ஒரு பெருமையாக இருக்கும் இந்த வேலையில். என்ன நம்ம நகைக்கெல்லாம் கிடைக்கல, நான் ஆசைப்பட்ட பொருள் கிடச்சிது, அது போதான்ட்டு அப்படி அந்த வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன ப்ரோ, கஸ்டம்ஸ்லேருந்து லேப்டாப் ஃபோன்லாம் எடுக்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரி, எனிவே சரி ஓகே. ஷூ தாண்டி வேறு என்ன கிடச்சிருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தூய்மை பணியாளர்? ட்ரெஸ்ஸு கிடச்சிருக்குண்ணே. ஓகே. விதவிதமான கம்பல் கிடச்சிருக்கு எனக்கு. சைனா கேட்கணும்னு நினச்சிருந்தேன். இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் அதெல்லாம் கிடைக்குமா? கிளாஸ் பிராண்டு கிளாஸ்லாம் கிடச்சிருக்கு. ஓ, ஃபுல்லாக என்னன்னா நான் அந்த பிராண்ட்லாம் போட்டுருப்பேனா கூட தெரியாது. ஏதாவது ஒரு பிராண்ட் நேம் சொல்லுங்கள் சும்மா. அது இப்போ வந்து நம்மளுக்கு தெரியாது. சரி, ஃபாஸ்டாக் கட்சிருக்கு, அதுதான் நம்ம கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணுவோம். ஓகே. நம்ம ஏரியா பசங்களுக்குள்ள ஃபாஸ்டாக் வாட்ச்லாம் போடுறாடா அப்படின்வானுங்க. ஓகே. அந்தமாரி கிளாஸ்லாம் கிடச்சிருக்கு. நிறைய பொருட்கள் கட்சிருக்குண்ணே நிறைய. அதேமாரி நான் ஜிம்மில் யூஸ் பண்ணாத பொருள் வேறு தம்பிள்ஸ்லாம் கட்சிருக்கு, பிளேட் கட்சிருக்கு. ஒரு ராடு மட்டும் நான் பல்லாவரம் சந்தையில் போய் வாங்கினேன். ஓகே. ஒரு 250 ரூபா கொடுத்து. மிச்சு இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறது. மழை டைம்லாம் நம்ம ஜிம்மு எங்கேயும் போக முடியாது. நம்ம இருக்கிற இடம் எல்லாம் கவர்மெண்ட் ஜிம்மு தான் நம்ம போகிறது. ஆமாம். சில டைம் மூடுறாங்க, செவ்வாய்க்கிழமைனா மூடுறானுங்க. அதுவும் 5 மணிக்கு ஓப்பன் பண்ணாலும் 10 மணிக்கு அது வரைக்கும் ஒரு ஜிம்மு வச்சுருப்பாங்க. 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. நம்ம தூங்கி இங்கேருந்து போயிட்டு நைட் டைம் ஷோ முடிச்சுட்டு போவோம்.
திருத்தணி திருவள்ளூர்ன்ட்டு நைட்டு வருவோம் 4 மணிக்கு தான் வருவோம். சரி ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும் நம்ம உடம்புக்கு. ஏன்னா அந்த குடி போதை ஒன்று போயிடுச்சு. இப்போ இந்த போதை ஓவராகி போச்சு நம்மளுக்கு. உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும். கண்டிப்பாக. அதுக்கு மேலே இந்த போதையில் வந்தோடனையும் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு குடி போதையை ஃபுல்லாக மறந்துட்டேன். இந்த போதை மேலே போதை வந்தோடனையும் இந்த ஆரோக்கியமான போதையும் எனக்கு பெரிய போதையாகிடுச்சு. கடவுள் கொடுத்த ஒரு சீப் கிஃப்ட் ஆகி போச்சு. இன்னொன்னையும் அந்த பிளேட்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த தம்பிள்ஸ்லாம் மழை டைமில் வீட்லேயே இது பண்ணிப்பேன். இப்போ நம்மளுக்கு வீடு வாசல்லாம் கிடையாதுண்ணே. வீடு வாசல் கிடையாதுன்னா சொந்தக்காரங்களே நம்மளை வீட்டில் சேர்க்க மாட்டாங்க. அந்தமாரிலாம் அப்பா சொந்தக்காரங்க தான், அம்மா சொந்தக்காரங்களாம் வந்து கும்பகோணத்தில் தான் இருக்காங்க. எங்களை வந்து எட்டி பார்த்து யாரும் கிடையாது. என் தங்கச்சியை நான் தான் வளர்த்தேன். இடுப்பில் வச்சுக்கினே அம்மா வீட்டு வேலைக்கு போயிடுவாங்க. அப்பா குடிச்சிட்டு சம்பாதிக்கிறத குடிச்சிட்டு 10 ரூபா எங்கன்னா மீன் வெட்டுவார். ஒரு 300 400 சம்பாரிச்சேன்னா குடிச்சிட்டு 10 ரூபா. என் தங்கச்சி ஃபுல்லாக நான் தான் வளர்த்தேன். அவங்களுக்கும் படிப்பு கிடையாது, அம்மாவுக்கும் படிப்பு கிடையாது, அப்பாவும் சுத்தமாக படிப்பு கிடையாது. என் சொந்தக்காரங்க நல்லா படிச்சிருக்காங்க, அவங்கள பசங்களாம் படிக்க வச்சாங்க. எங்களை யாரும் மதிக்கலை. சரி நல்ல நிலைமைக்கு வந்து தூய்மை பணியாளர் வந்தவொடனே தான் டிவிலாம் வாங்க ஆரம்பித்தேனே. இந்த பேங்க்கு புக்கெல்லாம் வச்சு அவங்க ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க நம்ம ஸ்டேட் பேங்க்லேருந்து. அந்த ஐஓபியை வச்சு அந்த ஐஓபி பேங்க்லேருந்து ஓப்பன் பண்ணி பேங்க் மூலிமா லோன் கட்டி வாங்கினாங்க. டிவி எல்லாமே இப்போ ஒரு நல்ல வீடாக போயிருக்கோம் பாசதி கோயிலில். தங்கச்சி வயசுக்கு வந்துட்டாங்க. சூப்பர். சரி அதுக்குன்ட்டு இத்தனை நாள் ரோட்டில் படுத்திருந்தோம். அப்போ யாரும் வந்து எட்டி பார்க்கல. இப்போ இந்த தூய்மை பணியாளர் வந்தவொடனையும் நல்ல ரீச் ஆன பிறகு இப்போ சொந்தக்காரங்க என்கிட்ட வராங்க, எப்படா வீட்டுக்கு வருவேன்ட்டு. நான் அவங்கள கண்டுக்கிறது இல்லைண்ணே. நம்ம அம்மா தான் எனக்கு எல்லாமே. எனக்கு டாக்டர்னு பார்த்தா எங்கள் அம்மா தான். நான் இந்த நிலைமைக்கு வந்த காரணமே எங்கள் அம்மா தானே. அந்த வேலைக்கு சொன்ன அனுப்பிச்சதே எங்கள் அம்மா தான். நீ போடா குப்பை தானே ஒரு நாள் உன்னை கோபுரத்தில் நிற்க வைக்கணான்னாங்க. அது சொன்ன வாய் பழிச்சிச்சு. எங்கள் அம்மா இன்னும் கோபுரத்தில் உட்கார வைக்கணும், நல்ல ஒரு வீடு வாசல் வாங்கி உட்கார வைக்கணும். கடன் இல்லாமல் என் தங்கச்சி ஒரு கல்யாணம் பண்ணணும். ஒரு 4 பேரை திறமை உள்ளவங்கள என் மூலியமாக கொஞ்சம் திருத்திட்டு வரேன் நான். அது ஒரு பெருமையாக இருக்குது. இப்போ 4 பேர் பசங்கன்னா எப்போ நான் கிளாஸ் எடுப்பேன்னு கேட்குறானுங்க. நான் ஜிம்முக்கு எப்போ நான் கோச் பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறானுங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ எனக்கு அந்த டைம் கிடைக்க மாட்டுது. டைம் கிடைக்க மாட்டேன்னா பசங்க வந்து சில பசங்க வந்து நல்ல பசங்களாம் வரானுங்க, சில பசங்க ஜாயிண்ட்லாம் வச்சுட்டு வரானுங்க. அது பயமாக இருக்குது நம்மளுக்கு எதனா ஒன்று ஆகிடுமா அப்படின்ட்டு ஒரு ஃபீல் வந்துடுது. இப்போ எடுக்கிறதுலடா தம்பி, அதேமாரி ஒழுங்காக பண்ண மாட்டானுங்க. இப்போ நோண்டி கேட்க ஆரம்பிக்கிறானுங்கண்ணா, நீ எப்போ எடுப்பேன். நான் தெரிஞ்சிட்டேண்ணா எங்கள் வீட்டில் இப்போ மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா உன்னால். உங்கள் ஸ்டோரி தானே அடிக்கடிக்கு பார்த்துனே இருக்கிறாங்க. எங்கள் அம்மா கூட உன்னை வீட்டுக்கு கூப்பிட்றாங்கண்ணா, வானான்ட்டு. வெளியேற பசங்க கூப்பிட்றானுங்க, இப்போ சொந்தக்காரங்க அதுக்கு மேலே கூப்பிட்றாங்க வான்ட்டு. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த வேலைக்கு வந்தவொடனையும் எப்படி அந்த குப்பை தான் கோபுரத்தில் நிற்கன்னு சொல்லுவாங்கண்ணே. ஸோ அந்த குப்பை தான் கோபுரத்தில் நிற்க வச்சிச்சு. இனிஷியலி செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லுவாங்க. அந்த தொழில் வந்து இப்போ உங்களை இந்த இடத்துல வந்து நிற்க வச்சிருக்கு. அந்த சர்வசுந்தரம் படம் பார்த்தீங்களா, நம்ம நாகேஷ் சார்து? நாட் ஷுவர் ப்ரோ. அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் ஆக்சுவலாக வந்து சப்ளை பண்ணுவார். அந்த டீ எல்லாமே டேபிள் துடைக்கிற வேலைலாம் நாகேஷ் சார் பண்ணியிருப்பார். அவர் அவங்க ஃப்ரெண்டு தான் அவருக்கு சினிமா உள்ளே இட்டு போவார். அதேமாரி தான் நம்ம ஃப்ரெண்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க, நம்மளுக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸு போட்ட பிறகு தானே அந்த ட்ரெஸ்ஸுக்கே வந்தேன்னு சொல்லுவார் பாருங்க. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது இன்னி கூட அந்த படம் போட்டுருந்தாங்க. அது பார்த்துட்டு தான் வரேன் நான். ஏன்னா அந்தமாரி படம்லாம் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து படம் வந்து ஃபுல்லாக எம்ஜிஆர் படம் தானே நல்லா பார்ப்பேனே நான். எங்கள் அப்பா வந்து அந்த படம் தான் ஃபுல்லாக உட்கார வச்சு பார்க்க பழக வச்சுட்டார் என்ன. இல்லைன்னா எப்போ நான் ஒரு இங்கிலீஷ் படம் பார்ப்பேன், அவ்வளோதான். அசிங்கமான படம்லாம் பார்க்க மாட்டேன். ஃபுல்லாக அந்த ஜேம்ஸ் பாண்ட் படம், ஃபுல்லாக ஜெராக்ஸ் பார்க் படம், ஜாக்கி ஜாந்து, புர்சிலி அதுமாரி படம் பார்த்துருப்பேன். இந்த தமிழ் படம்லாம் ரொம்ப ரேரு பார்க்குறது, எம்ஜிஆர் படம் தவிர. ஏன்னா சில தத்துவம்லாம் இருக்கும் அதில். யாருக்கிட்ட எப்படி பேசணும் புரியும், எங்கே என்ன நடந்துக்கணும், யார்கிட்ட என்ன பழகணும், அதெல்லாம் அவர் பார்த்து கொஞ்சம் அப்படியே கற்றுக்கணும் வந்தது தானே எல்லாமே. எங்கள் அப்பா அது மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு, அவ்வளோதான். மிச்சம் எதுவுமே எனக்கு முன்னேற்றத்துக்கு சொல்லி கொடுக்கல. ஏதோ ஒரு வகையில் நம்ம அப்பா எல்லாமே ஹீரோஸ் தான். ஆமாம், கண்டிப்பாக. ஸோ சூப்பராக இருந்துச்சு உங்களோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டோரி, துப்புரவு தொழில். இப்போ அது பண்ணிகிட்ருக்கீங்களா? இப்போ அதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்களா? இல்லை இப்போ அந்த ரீச் இதுக்கப்புறம்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் கம்ப்ளீட்லி அது என்ன நிலைமைக்கு போனாலும் அந்த வேலையை நான் மறக்க மாட்டேன். இப்போ அந்த வேலை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலாக ஒரு 2 வாரம் என்ன ஆயிடுச்சு, இந்த வெப் சீரிஸ் மாதம் சார் ஒரு கமிட் ஆகிட்டேன். சூப்பர். அது அசோக்குன்னு ஒருத்தர் நம்மளுக்கு அந்த ஆடிஷன் சொல்லியிருந்தார். பேசின ஆடிஷன்லாம் போயிட்டு ஒரு சின்ன டைலாக் கொடுத்தாங்க. அவங்களுக்கு நம்ம டைலாக் அவ்வளோ மனப்பாடம் ஆகாது நம்மளுக்கு. நானே ஒரு மாலினிஷை எடுத்து பேச ஆரம்பித்தேன். என்னண்ணா பிரச்சனை ஏரியாவுள்ள அடிக்கடி என்னன்னா பசங்களை வச்சு செஞ்சினே இருக்கிற எல்லாம் போர்ட்ஸ் மேன்னா இந்த புள்ளிங்கோ பேசுவாங்களே அந்த ஒரு எல்லாம் போர்ட்ஸ் மேன் பசங்களா, உன் ரவுடிஸ் எல்லாம் இங்கே வந்து செல்லாதுண்ணா. அவனுங்க ஏதோ பார்த்துட்டு போகிறானுங்க, ஏதோ பேசுகிறானுங்க, பழகிறானுங்க. அவனு ஏன்னா ரவுடிஸை பற்றி பேசுகிற அப்படி இப்படி சில டைலாக்லாம் எடுத்து பேசினேன். ஓகே ஆயிடுச்சு. அது கடல் பணியத்தில் வெப் சீரிஸ் போயிட்டே இருக்குது. 2-3 படம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்ம ரஞ்சித் அண்ணா படம்னு ரொம்ப ஆசை நம்மளுக்கு பண்ணன்ட்டு. இந்த
தார்பட்டா 2 வேறு வருது அண்ணன்து, அதிலே கேட்டிருக்கேன், சொல்கிறேன்னு இருக்காங்க. அப்புறம் நம்ம வெற்றிமாறன் சார்தும் கேட்டிருக்கேன், சொல்கிறேன்னு இருக்காங்க. அதெல்லாம் கிடச்சிதுன்னா அவங்க நிறைய விஷயம் அவங்ககிட்ட வந்து நிறைய கற்றுக்கணும். ஆக்சுவலாக எனக்கு சினிமா வந்து இண்டஸ்ட்ரி யார் கற்றுக் கொடுத்ததுன்னா நம்ம கஸ்தூரி ராஜா தான் எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்தது. நான் 19 காசு பணம் தொட்டுன்னு படம் பண்ணிட்டேன். நானும் பாலண்ணன் மித்ரன் படம் ப்ரொடியூசர் அவர் கேரளாக்காரு. அந்த படம்லாம் வந்திருந்தால் இன்னும் ரீச் ஆகிட்டு இருப்போம். நாங்கள் அப்போவே ரீச் ஆகிட்டு இருப்போம். இந்தமாரிலாம் மீடியாலாம் வந்திருக்க மாட்டான். ரீச் ஆகி எப்படியோ ஒரு லைன் போயிட்டுருக்கோம். அதில் மெயினாக பண்ணியிருந்தேன். அந்த படம் வராத காரணத்தில் சில தடங்களாகி அப்படியே போயிருந்து இந்த மீன் வெட்டுற தொழில், ஹவுஸ் கீப்பிங் வேலை, பாத்ரூம் கயிறு வேலை, பால் பாயாக இருந்த வேலை, அப்படியே போயிட்டு தான் அந்த தூய்மை பணியாளர் வேலைக்கு வந்த பிறகு தான் குப்பை கோபுரத்தில் நிற்க வச்சிச்சு. ஓகே. ஆனால் இன்னும் கோபுரத்தில் போனோம், நிறைய கற்றுக்கணும். சும்மா இவ்வளோ தூரம் வந்ததே வந்து காட்ஸ் கிரேஸ். ஆமாண்ணா, கண்டிப்பாண்ணா. எல்லாருக்குமே இது கிடச்சிடாது, அவ்வளோ சீக்கிரமும் கிடச்சிடாது. ஆமாம், ரொம்ப சந்தோஷம் உங்களோட. நான் ஃபீல் பண்ணுவேன், ஒரு ஃபேமிலி நினச்சி ஃபீல் பண்ணுவேன். அதேமாரி குப்பை எடுக்கிற இடத்துல வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க, தண்ணி கொடுக்கும்போது ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அவங்க வீடு நம்ம சுத்தமாக இருக்கும்போது நம்ம மனசு அவங்க சுத்தமாக இருக்க மாட்டாங்க. அவங்க பொண்ணுலாம் ஒரு மாதிரி இலக்காரமாக பார்க்குங்க. இப்போ அந்த ஏரியாவில் நான் பார்க்கும்போது ஒரு ஷோஸ் போனால் அவங்க ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்றாங்க, வா 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 வான்ட்டு. அதெல்லாம் நினச்சி பார்ப்பேன் நான். அப்போ என்னை எப்படி நினச்சிங்க நீங்கள் அப்படின்ட்டு. இப்போலாம் பார்க்கும்போது அதான் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. அசுத்தம் செய்கிறவங்க கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அசுத்தம் செய்கிறது தான் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. சுத்தம் செய்கிறவங்களும் ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னா இப்போ 4 பேர் என்னால் இந்த தூய்மை பணியாளர் வேலை செய்கிறவங்களாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்க்குறாங்க. சில மாற்றம் மாறி இருக்குது. அது கொஞ்சம் பெருமையாக இருக்குண்ணா எனக்கு. கண்டிப்பாக. ஸோ நாங்களும் லைக் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரெஸ்பெக்ட் வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும். கண்டிப்பாண்ணே. ஆனால் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா உங்கள் இடத்துல நாங்கள்லாம் கொரோனா டைம்லாம் நான் அந்த டைம்லாம் நான் ஒர்க் பண்ணல. வெரி அப்ரிஷியேட். ஆனால் சைனா ஜப்பானில் ஊந்த பாடியோட நம்ம சென்னையில் தான் நிறைய பாடி ஊந்துருக்கோம். நம்ம தூய்மை பணியாளர்லாம் இல்லைனா அந்த எவ்வளோ எடுத்துருப்பாங்க அவங்களாம். ஆனால் அவங்களாம் எதுவுமே செய்யலை இந்த வரைக்கும் கவர்மெண்ட்லாம். ஓகே. அந்த என்ன ஒன்று கண்டதை போட்டு எது செஞ்சுட்டு இருக்காங்க. பீச்சில் இது வைக்கிறேன் அது வைக்கிறேன் அது இது பண்ணுறாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். ஓகே. நம்மளுக்கு ஒரு முக்கியத்துவம் எதுவுமே பண்ண மாட்டுறாங்களே, அதுதான் ஒரு ஃபீல். இன்னும் கவர்மெண்ட் இது ப்ரைவேட் ஆகுது, இன்னும் கவர்மெண்ட் ஆகிடுச்சுன்னா இன்னும் இது நல்லா தான் இருக்கும். நிறைய பேர் வேலை செய்கிறாங்க பாவம். ஓகே. இப்போது சினிமான்னு சொல்கிறீங்க, வெற்றிமாறன் சொல்கிறீங்க, ரஞ்சித் ரைட்? ஸோ இந்த மாதவன் சொல்கிறீங்க. ஸோ இந்த சினிமாலாம் போகிறதுக்கு முன்னாடி ஆடிஷன்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அந்த ஆடிஷன்ஸ்க்கு முன்னாடி சினிமான்னு ஒன்று இருக்குது. இந்த ஆஃபீஸில் வந்து ஆடிஷன் பண்ணியிருக்கேன் நான். ஓ, இப்போ உட்காந்துட்டு இருக்கேன் ஆஃபீஸில் வந்து ஆடிஷன் பண்ணியிருக்கேன். ஓகே. அது ஒரு பேய் படம் ஒன்று ஆடிஷன் போயிருந்தேன். ஆடிஷன் இது ஒரு பேய் படமா? அண்ணன் கூட வந்திருக்காரு. ஓகே ஓகே. அங்கே ஆடிஷன் வந்திருக்கேன் நான். ஓகே. அதான் லைக் எந்த விஷயம் உங்களை வந்து சினிமாவுக்கு கொண்டு போச்சு? இப்போ நீங்கள் இருங்க, நான் சொல்கிறேன். லைக் உங்கள் சின்ன வயசுலேருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா குடிச்சு அப்படி இருந்திருக்கீங்க. பட் லேட்டர் வந்து உங்கள் அம்மா வந்து நல்லா திருத்தி ஒரு நல்ல வேலையில் சேர்த்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த வேலை பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அங்கேருந்து எப்படி சினிமான்னு கேட்குறேன். சினிமா அங்கேருந்துனா ஜிம்னாஸ்டிக் கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு 2015 ஆனந்த விகடன் பேப்பர் வந்தாங்க மீடியாக்காரங்க. அப்போ வந்து மீடியாலாம் கிடையாது, அந்த போஸ்டர் மட்டும் அந்த பேப்பரில் போட்டுருந்தாங்க. எங்கள் ஜிம்னாஸ்டிக் பண்ணுறது அவர் டைரக்டர் சார் கூட, அப்போது ஜே படம் டைரக்டர்லாம் நம்ம கூட ரொம்ப பழக்கமாக இருந்தார். ஓகே. மாதவன் சார் வச்சு படம் நல்ல மூவி. அவர் வந்து அப்போ அவர் வந்திருந்தார், எங்களை வச்சு ஒரு படம் பண்ணுறேன்னு இருந்தார். அப்படியே அவரும் வரதில்லை, ரொம்ப இடையில நான் பேச்சுவார்த்தை என்னாச்சுன்னு தெரில எங்கள் மாஸ்டருக்கும் அவருக்கும். அப்புறம் அவர் பழகி வேலைக்கு போயிட்டார். அப்புறம் கஸ்தூரி ராஜா சார் வந்தார். அந்த ஆனந்த விகடன் பேப்பரை பார்த்துருவனே போஸ்டரை பார்த்தவொடனே அவர் 5 பேரை செலெக்ஷன் பண்ணார் எங்கள் டீம்லேயே. ஓகே. செலெக்ஷன் பண்ணி அதில் மெயின் கேரக்டராக எனக்கு கொடுத்தாரு. அப்போது நல்லா கொஞ்சம் பாடி நல்லா இன்னொரு பாடி பிட் இந்தமாரி இருக்க மாட்டேன், பல்காக இருக்க மாட்டேன், பிட்டாக இருப்பேன். ரேம்போ ராக்கி மாரி லீன் ஃபிசிக்காக ப்ரூஸ்லி மாதிரியா? இல்லை, ரேம்போ ராக்கி மாரி இருப்பேன். ஓகே ஓகே. முடி அந்தமாரி இருக்காது, முடி கர்லிங் முடி தான். அப்போ அப்படி இருப்பேன். ஃபிட்டாக பார்த்தோன்னே ஃபோட்டோ ஷூட்லாம் வச்சார். ஒரு ஹீரோயினிக்கு எனக்கு ஒரு ஹீரோயினி வச்சார். அதுலேருந்து நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தாரு எனக்கு சினிமாலேருந்து. அதுலேருந்து ரொம்ப ஆசை வந்துச்சு. சரி, இது டான்ஸ்லாம் எப்படி பண்ணணும் கற்றுக் எல்லாமே சொல்லி கொடுப்பாரு. நான் சொல்லி கொடுத்தாரு. அவர் என்னண்ணே ஜாமான் அவர். ஓகே. அப்பாவும் பையனும் டைரக்டரு, இன்னொரு பையனும் டைரக்டர் ஆகிறாரு. ஜாமான். ஓகே. நம்ம எவ்வளோ பேர் நெப்போலியன் சார்லாம் அவரால் தான் வந்த காரணம். அவர்லாம் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாருன்னா பெரிய கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு தான். கண்டிப்பாக. அதுலேருந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு சினிமாவை ரொம்ப. ஏன்னா நிறைய திறமை வர இப்போ டான்ஸும் இருக்குது, ஜிம்னாஸ்டிக்கும் இருக்குது. டைலாக் தான் கொஞ்சம் வராது. மிச்சம் எல்லாமே நம்மளுக்கு கடவுள் புண்ணியத்தில் நம்மளுக்கு கச்சிச்சுண்ணே. எதுவுமே இப்போ டைலாக் தான் இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு படத்தை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், சொல்லிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் அதுவும் ரீச் ஆகும்னு நினைக்கிறேண்ணே. ஸோ அப்போ நீங்கள் லைக் ஆடிஷன்ஸ் மூலயமா வரீங்க. ஸோ இந்த ஆடிஷன்ஸ் போவீங்கல்ல, அந்த ஆடிஷன்ஸ் போகும்போதெலாம் நான் ஒரு சில யூடியூப் வீடியோஸ் பார்த்துருக்கேன். டைரக்டர் ஹரி இருக்கார்ல,
ஸோ அவர் ஒரு மூவிக்கு ஆடிஷன்ஸ் எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட வந்து அந்த வெளியில் நிற்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட 200-300 பேர் இருப்பாங்க. ஜஸ்ட் ஃபார் ஒரு ஃபியூ கேரக்டர்ஸ்க்கு தான். ஸோ அந்த 200-300 பேருமே வந்து அவங்களும் ஆல்ரெடி நிறைய ஃபிலிம்ஸில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவங்க வந்து அவங்க எதிர்க்க நடித்து காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது லைக் அவங்களுக்கே அது சான்ஸ் கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி போகும்போது நீங்கள் எப்படி ஆடிஷன்ஸ்லாம் போய் அப்ரோச் பண்ணுவீங்க? இல்லை அவங்க உங்களை கூப்பிடுவாங்களா? இல்லை நீங்கள் போயிட்டு இங்கே இப்போ ஒரு மூவிக்கு இங்கே ஒரு ஆடிஷன்ஸ் போகுது, நான் போய் வந்து ஒரு பெரிய ஜாம்பவான் படம் ஒன்று ஆடிஷன் ஒன்று போயிடுச்சு. அது சொல்லக்கூடாது, அது சொன்னால் கொஞ்சம் இதுவாகும். பெரிய ஜாம்பவான் படம். அப்போனா அந்த வேலையில் தான் இருக்கேன். என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான். அதான் விக்ரம் நம்மளுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவர் பெரிய பெரிய அனிருத் இவங்களுக்கு எல்லாம் ஜிம் கோச்சிங் பண்ணுறாரு. ஓ நைஸ். அவர் மூலிமா அவர் ஒருத்தர் ஃப்ரெண்டு அந்த ஜாம்பவான் படத்துக்கு பெரிய ஸ்டார் அவர் வேறு. ஆடிஷன் போதுறேன் அந்த படத்துக்கு போய் இடம் கேட்டார். ஆனால் இதெல்லாம் எனக்கு கண்டிப்பாக போய் ஆகணே சொல்லுங்கண்ணே. ஆனால் அந்த ஆடிஷன் எப்படின்னா நான் வேலையில் இருக்கும்போது வந்தது. காலைல 6 மணிக்கு போய் வண்டி எடுக்கிறேன். 2 மணிக்கு தான் எனக்கு வேலை முடியும். ஆடிஷன் வந்து 12 மணிக்கு அட்டென்ட் பண்ணோம். எப்படி போகிறது ஏதா போகிறது தெரில. சூப்பர்வைசர் பார்த்தா கட் பண்ண வாங்குவான். கத்துவான் ஏரியா உள்ள எங்கே போனேன்ட்டு. வினோத்தை காணோம் தேடுவாங்க. ஏன்னா வினோத் தான் சொல்லுவாங்க. அங்கே மெடிசின் கூட மாட்டாங்க. நான் என்ன பண்ணேன், ஒரு வண்டி எடுத்துன்னு போயிட்டு நம்ம தேனாம்பட்டை டிவிஷன் நம்மளுது வண்டி எடுத்துன்னு போய் டொக்கு சந்தில் விட்டு அந்த வண்டியிலேருந்து காஸ்டியூம் என்கிட்ட எதுவுமே காஸ்டியூம் கிடையாது. யாருக்கும் தெரியாமல் ஒரு சந்தில் விட்டு ஒரு தெரிஞ்சவர்கிட்ட போய் சந்துருன்ட்டு நம்மளுக்கு நல்லா ஃப்ளிட்டு, அவரும் டான்ஸர் தான். அவர் சாமி வாசலாம் போகிறவர். அவர்கிட்ட மாமா அந்தமாரி ஆடிஷன் வந்துருக்குமாம்மா, பெரிய ஜாம்பவான் படமாம்மா, அது நம்மளுக்கு கச்சா ஒரு கடவுள் கிஃப்ட்டுமாம்மா அப்படின்ட்டு. சரி மச்சான் நீ போய் வண்டிக்கு கிண்டி எங்கன்னா ஓரமாக விட்டு வா, என் 2 வீலர் தரேன்னாரு. அந்த வண்டி எடுத்துக்கின்னு என் தேனாம்பட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு போயிட்டு பப்ளிக் பாத்ரூமில் குளிச்சுட்டு காஸ்டியூம் எடுத்துக்கின்னு நேராக கொடுக்கணும் அந்த ஆடிஷனுக்கு போய் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். ஒரு 2 வாரம் கழிச்சு ஃபோன் வருது, பா நீ செலெக்ஷன் ஆகிட்டப்பா அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப பெருமையாயிடுச்சு. ஓகே. அது செலெக்ஷன் ஆகுது. ஜாம்பவான் படத்துலேயே கூடி சீக்கிரம் வரோம், சொல்லக்கூடாது அது. ஓகே ஓகே. அப்புறம் ஆடிஷன் அது ஷூட் எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஒரு 5 நாள் முடிஞ்சிருக்கு, இன்னொரு 5 நாள் இருக்குது. ஓகே. ஸோ ப்ராக்ரஸில் தான் இருக்குது. ஆமாம். ஓகே. எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த படம்? அந்த படம் எப்போ வருது சொல்ல முடியாதுண்ணே. ஓகே சரி. அது சொல்லி 50% ஒர்க் இருக்குது. ஒர்க் இருக்குது. ஓகே. அப்புறம் அந்த படத்தால் ஒரு 2-3 படம் கிடச்சிது. அப்படியே போயிட்டு இருக்கு லைஃப். அப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ இந்த வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது நீங்கள் ஆனால் பட் ஃப்ரீன்னு கிடையாது. இந்த வேலையில் வந்து நான் அந்தமான் வேறு ஒரு ஆஃபர் ஒன்று கிடச்சிதுண்ணே. ஓகே. அது வந்து மொத்தம் 65 பேர் ஆடிஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஆடிஷன்லாம் போகல. இந்த வேலையிலேருந்து அந்த தூய்மை பணியாளர் ட்ரெஸ் போட்டுங்கன்னா ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிட்டு இருப்பாங்க ஒரு லேடி. நான் வரைஞ்சிட்டு இருப்பேன். அந்த லேடி வந்து ஒரு ப்ரெஷ் கேட்குற மாரி என்கிட்ட. ஆக்சுவலாக அது தமிழ் ஆளுங்களே கிடையாது, எல்லாம் மும்பைக்காரங்க. பாருங்கள் கடவுள் எப்படி பாருங்கள், எப்படி போயிட்டு எப்படி வச்சுக்கிறாரு பாருங்கள். 65 பேர் எங்கே, நான் எங்கே, ஆடிஷன் போனவங்க எங்கே, ஆடிஷன் போகாத நான் எங்கே இருக்கேன் பாருங்கள். அந்த காஸ்டியூம் போத்துன்னு ஒரு கான்செப்ட் மாரி நானே பண்ணி அமுச்சு விட்டேன் வீடியோ. உன்னை ஓகே போட்டாங்கப்பா தம்பி, அந்த மாதிரி ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டாங்க. அப்படியே போயிட்டு வந்தேன். எல்லாம் ஃபுல் செலவு அவங்களே தான். எல்லாம் கடவுள் குத்த கிஃப்ட்டு. அந்த வேலையால் எனக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கட்டிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் பயங்கரமான ஒரு லட்சியத்தை நோக்கி போயிட்டேன். அதேமாரி சினிமா இப்போது அந்த மாதம் சார் ஆடிஷன் போனாலும் பெரிய பெரிய ஆக்டர்லாம் வந்து ஏய் நீ மெண்டிஸ் எப்படியா இருக்குன்னு சந்தோஷமாக நம்ம தோல் மேலே கை போட்டுன்னு பேசுவாங்க. மிச்சம் யார்கிட்டே பேச மாட்டாங்க, என் தோல் மேலே கை போட்டு பேசுவாங்க. இந்த நீலம்லேருந்து ஃபஸ்ட்டு பேட்டி எடுக்க வந்தாங்க. அது ரஞ்சித் அண்ணன் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காருன்னா பார்த்துங்க எனக்கு எவ்வளோ பெரிய கடவுள் குத்த ஒரு கிஃப்ட்டுன்னு. அவரெல்லாம் நான் பார்ப்பேனா, அவர்கிட்ட போய் பேசுவேனா? இல்லை அவரோட விஷன் எப்போவுமே நம்மள மாதிரி பீப்புள் கிட்ட தான் இருக்கும். எப்போவுமே அதுதானே பீப்புள் கிட்ட தான் இருக்கும். நான் அவர்கிட்ட நிறைய வாட்டி மூவ் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட எப்படின்னா போய் பேசணுன்ட்டு என் கூட இருக்கிற பசங்களே என்னை அமுக்கி விடுவானுங்க. உன்னை தூக்கி விட்டா நான் போயிட்டு பிடிச்சிருவான் அவர் அண்ணனை அப்படி இப்படின்ட்டு என்னை நிறைய வாட்டி அமுக்கி விட்டானுங்க. நானும் அப்படியே விட்டா அவர்கிட்ட சரி இவரெல்லாம் நம்மளை மூவ் பண்ண முடியாதுன்ட்டு. அப்போல்லாம் அந்த பானா காத்தடி அந்த படத்துலாம் அப்படியே போயிருக்கலாம் அவர் கூட்டியே சேர்ந்து. இந்த தார்பட்டா ஃபஸ்ட்லேயே நான் போய் இதுவாகிக்க இவனுக்குலாம் சொல்லியிருந்தாருங்கண்ணா. அப்புறம் தான் அந்த தார்பட்டா முடிஞ்சோடனே ரஞ்சித் அண்ணா ஸ்டேட்டஸ் வைக்கிறாருன்னு ஒரு ஆக்டர் எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஸ்டால ஏய் ரஞ்சித் அண்ணன் உங்கள் ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரா அப்படின்னு அவரும் சொல்கிறார். அவரும் நிறைய ஜாம்பவான் படமெல்லாம் பண்ணிட்டு வர்றாரு. இப்போயும் பெரிய படமெல்லாம் பண்ணுறாரு. நிறைய பேர் இப்போ சினிமாவில் ஒரு நிறைய ஹீரோயின்ஸ் கூட நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க. மெண்டிஸ்ன்னு ஒரு அன்பாக பேசுகிறாங்கண்ணா. அதெல்லாம் ரொம்ப எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டுண்ணா. அதெல்லாம் ஓகே ஓகே. எனக்கு இலகாரமாக பார்க்காம ஒரு உயர்த்தி பேசுகிறாங்களே, அதெல்லாம் ஒன்று சந்தோஷமாக இருக்குது. சில பேரில் என்னை இலகாரமாக பார்க்குறாங்க, இன்னும் அவங்களாம் பார்க்காத அளவுக்கு நம்ம வளரணும், வளர்ந்துன்னு வரணும். அதெல்லாம் ஒரு ஆசை தானே.
ஸோ ப்ரோ சினிமான்னு எடுத்துட்டோன்னா அவ்வளோ சீக்கிரம் யாருமே வந்து போக முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் வெளியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் சினிமா போக முடியாது. நல்லா ஃபிட்டாக இருப்பாங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் சினிமா போக முடியாது. யாராவது வந்து கான்டாக்ட் வேணும்னு வந்து சொல்லுவாங்க. எனக்கு இந்த இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, எனக்கு லக் இல்லை மச்சி இப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்படிலாம் ஒரு டஃப் ஃபீல்டில் நீங்கள் வந்து ஒரு துப்புரவு தொழிலாளராக இருக்கீங்க. உங்களை மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. சேம் இப்போ உங்களுக்கு என்ன ட்ரீமோ இப்போ நீங்கள் சினிமாவில் போய் நல்ல ஒரு நடிகனாக வரணும்னு நினைக்கிறீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி உங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களே பல பேருக்கு அந்த ட்ரீம் இருக்கலாம். அதை அவங்களெல்லாம் தாண்டி நீங்கள் எப்படி லைக் உங்களை எப்படி வந்து அந்த உங்கள் மேலே எப்படி அந்த பார்வை வந்துச்சு? கரெக்டான உண்மையை சொன்னேண்ணே. எடுத்த பொருட்களை எல்லாம் யூஸ் பண்ணேன். அதில் யூஸ் பண்ண பொருட்களை வந்து ஆடிஷன்லாம் போகும்போது பயங்கரமாக போவேன். அதுதான் எங்களோட ப்ளஸ்ஸு. ஸோ நீங்கள் அந்த அந்த ஷூவு அந்த ஒரு 10 ஃபங்கியாக பேர் ட்ரெஸ்ஸஸ்லாம் போகிறாங்கன்னா போடும்போது நீங்கள் ஒரு ரொம்ப 10 பேர் அங்கே ஸ்டைலாக க்ரூம்டாக தெரிஞ்சிருக்கீங்க. அந்த டைரக்டர் சார் பார்க்கும்போது நம்ம ஒரு துண்டாக தெரியணும். இந்த கதைக்கு இவன் கரெக்டாக இருப்பான்டா, இந்த பையனுக்கு கேரக்டர் இருந்தால் சொல்லுவாங்க, இல்லைனா இல்லை, ஃபோட்டோ மட்டும் வாங்கிட்டு அமுச்சு விடுவாங்க. நம்ம அந்த 10 பேரில் துண்டா போடணும்னா எதுக்குன்னா வேணும், காசு வேணும், அதுக்கேற்ற மணி வேணும், ட்ரெஸ்ஸு வேணும், ஷூஸ் வேணும், போகிற கிளாஸ் வேணும், வண்டிக்கு பெட்ரோல் வேணும். இது எல்லாமே எங்கே கொடுத்ததுன்னா தூய்மை பணியாளர் வேலை தான் கிடச்சிது. ஆக்சுவலாக அந்த மசாலா பொறுக்கிறது அது வந்து பெட்ரோல் காசுக்கு. வீட்டில் வந்து எவ்வளோ சுத்தமாக காசு தர மாட்டாங்க அம்மா. நான் இந்த வாட்டர் பாக்கெட்டு பொறுக்கிறது, அட்டை பொறுக்கி போடுறது, அதுதான் என் ட்ரை ஃப்ரூட் செலவுக்கு, என் பாக்கெட்டு மணி, என் வண்டிக்கு பெட்ரோல் காசு எல்லாமே. ஆடிஷன் போனாலும் யாரும் காசு தர மாட்டாங்க. டைலாக் மட்டும் பேசிட்டு அமுச்சு விடுவாங்க, ஃபோட்டோ வாங்கினா அமுச்சு விடுவாங்க. இதுக்கெல்லாம் எங்கே வந்து வந்தோன்னா தூய்மை பணியாளர் வேலை தான். அது எல்லாமே ஓப்பனாக பண்ண ஆரம்பித்தேன். ஏன் கூச்ச சபாவை பார்க்க வேணாமா? எப்பவுமே கூச்ச சபாவை பார்க்க வராது ஒரு ஆள். கண்டிப்பாக அது ஆமாம். இதில் அந்த சில ட்ரெஸ்ஸுலாம் எடுப்பேன், அதுலேருந்து குப்பிலேருந்து தான் எடுப்பேன். இந்த ட்ரெஸ்லாம் போட்டு போனால் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு கழிச்சுதுன்னா அது ஆஃப் ஹேண்டாக தான் ஆகும். டேட்டு வயர் போட்டிருக்கேன். ஆமாம், நானே யூஸ் பண்ணிப்பேன். நீங்களே வீட்டில் கஸ்டமைஸ் பண்ணி பண்ணிடுவீங்க. வச்சுப்பேன். சில இதெல்லாம் சின்ன சின்ன பிட்டு கீஞ்சிதுன்னா அப்போல்லாம் நான் மோசமான ட்ரெஸ்லாம் போட்டிருக்கேண்ணே. அப்போல்லாம் ட்ரெஸ்ஸே இருக்காது. எங்களாம் சொந்தக்காரங்களே ட்ரெஸ் தர மாட்டாங்க. எங்கள் அம்மா வேலை செய்கிற வீட்டிலேருந்து அவங்க பசங்க யூஸ் பண்ண ட்ரெஸ் எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம். அதெல்லாம் போட்டவன் இது போட மாட்டானா அப்படின்ட்டு தான் இந்த குப்பையில் கிடந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட ஆரம்பித்து ஆடிஷன் போய் நல்லா பயங்கரமாகி மீடியாவில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த நீளம்லேருந்து வந்து அந்த எங்கள் வீட்டிலே வந்து எல்லாமே எடுத்து காம்படிஷன் ஏறி, ஜிம் காம்படிஷன்லாம் ஏறி. ஆக்சுவலாக ஜிம் காம்படிஷன்லாம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அதில் வந்து ஒரு மாஸ்டர் இப்படி உடம்பு வச்சது பெருசு இல்லைடா, ஏறி ஆடுறான்னாரு. போசிங்லாம் நம்மளுக்கு தெரியாது. மெயின் பிசிக்ஸு வாயில் கூட வரல அது. ஏறி ஆடுறா அப்படின்னாரு. 3வது வச்சேன். ஏன்னா எல்லாமே தெரிஞ்சிருந்ததுன்னா நான் தான் ஃபஸ்ட்டு வச்சுருப்பேன். ஏன்னா அவங்க ஃபுல்லாக ஸ்டெராய்டு ப்ரோட்டீன் எடுத்த உடம்பு, நம்ம நார்மல் உடம்பு, நம்ம இயற்கை காற்று உடம்பு, ட்ரை ஃப்ரூட் சாப்பிட்ட உடம்பு. அப்பா உடம்பு ஜீனு அப்படியே. அப்பா என்னோட பயங்கரமாக இருப்பார். ஒரு பாய் சொல்லுவார் அடிக்கடி, என்ன ட்ரின்லாம் 3 ட்ரின்னு தூக்கிட்டு வருவார் அவங்க அப்பா. ட்ரின்னு அப்போலாம் இப்போ ட்ரின்னு தான் தூக்கிட்டு வருவாங்க. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை வாங்கி கொடுத்தாரு ஒரு ஐயரு, அதையும் விட்டார் குடியில். அப்புறம் தான் துப்புரவு பணியாளர் வேலையை வந்தோடனே என் ரேஞ்சே மாறிச்சு, ட்ரெஸ்ஸிங் மாறிச்சு, பேச்சு மாறிச்சு, பழக்கம் மாறிச்சு. நல்ல சினதம் கிடச்சிது, கெட்ட சினதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு சினிமாவில் வந்து ஏன் வந்த காரணம்னா சில நண்பர்கள் நல்ல நண்பர்கள் கிடச்ச ஆரம்பித்தோடனையும் சினிமா ஆடிஷன்லாம் சொல்லுவாங்க, இவ்வளோ திறமை வச்சிருக்கேடா, இந்த டான்ஸ்லாம் பார்ப்பாங்க. சில நாடகம்லாம் உட்காந்து நல்லா பார்ப்பேனே, இந்த கூத்துப்பட்டுற நாடகம், இந்த நைட் ஆனால் பாவம் அவங்களாம் ரொம்ப தெருக்கூத்து சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் விடிய விடிய உட்காந்து பார்ப்பேன். நிறைய விஷயம் அவங்கள கற்றுப்பேன். அதுலேருந்து தான் சில பசங்கள்லாம் ஜாலியாக பயங்கரமான ஆக்டர் அவங்க தான். உண்மையாவே அவங்கள வளர்த்து விட ஆள் இல்லை. அவங்க பாவம் என்ன பண்ணி அப்படியே போயிட்டு இருக்காங்க. அவங்க பண்ண ஹார்ட் ஒர்க்கு தான் அப்படியே போயிட்டு இருக்காங்க. இருக்குண்ணா. சில ஊரில் இருக்குது, சில ஊரில் இல்லை, சில ஊரில் அதை கூட மாட்டுறாங்க. ஆமாண்ணே, அவங்க தானே எல்லாமே விஷயமே கற்றுக்கிறது அவங்க தானே. பழைய ஆக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நாம் சிவாஜி சார் எல்லாமே அவங்க வந்து அதுலேருந்து தான் வந்தவங்க தான். இப்போலாம் ஃபேமிலி மூலிமா வராங்க. அப்போலாம் அவங்க கற்றுட்டு வந்தவங்க தான். அவங்க பண்ண படம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். அது செகண்ட் 3லாம் எடுக்கலாம் அந்த படமே. படகோட்டி, எம்ஜிஆர் இதெல்லாம். இப்போ வரதான் சிங்கம் 2, சிங்கம் 3ன்னு போயிட்டே இருக்குது. அந்த மாதிரிலாம் அந்த படம்லாம் தான் இன்னும் பயங்கரமாக ஓடும். அந்த கதை இப்போ யாரும் கேட்க மாட்டாங்க. அதுலேருந்து ஒரு இது சினிமா வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் தானே நம்மளுக்கு எல்லாமே. ஓகே. ஸோ அந்த வாய்ப்பை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க. எனக்கு வந்து எனக்கு கிடச்சிச்சின்னு நானே எல்லாரும் இல்லை, அதை நீங்கள் வீணடிக்காமல் இதை வச்சு நம்ம எப்படி நம்மளை வந்து க்ரூமிங் பண்ணிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, தீம்பிள் வரும், உடம்புல அலர்ஜி வரும், படம் வரும், அதெல்லாம் பார்ப்பாங்க. நம்ம அதெல்லாம் இல்லை. கடல் குத்த உடம்பு ஏதோ ஒன்று போனால் போதுன்ட்டு அப்படியே போடுறது. வீட்டில் போய் வாஷ் பண்ணுவேன், போட்டுப்பேன், அவ்வளோதான். எல்லாம் பிராண்டாக போடுவேன்.
இந்த துப்புரவு பணியாளர் ஒரு ஆடிஷனு எங்கன்னா வெளில போனால் கூட பிராண்டாக தான். இப்போ இந்த ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒண்டி தான் நாங்கள் ஃபென்சரில் வாங்கினேன். இந்த பேண்ட்டு குப்பையில் தான் கிடச்சிது எனக்கு. இந்த ட்ராக்கு இது மட்டும் ஃபென்சரில் வாங்கினேன். அதான் அந்த காசு நம்ம வேட்டர் கேனு அட்டை போட்டு அதில் வேணால் ஒரு நாளைக்கு 300 400 கிடைக்கும். மிச்சது 100 போச்சுன்னா 200 என் செலவுக்கு. ஒரு டைம் காசு கிடைக்கும். ஒரு டைமில் ஷோஸ் போவேன். ஒரு 800 கிடைக்கும். அவுட்டூர் போனால் 1200 கிடைக்கும். அதில் காசெல்லாம் சேர்த்து வச்சு சம்பளம் மட்டும் வீட்டுக்கு கொடுப்பேன். மிச்சம் வரதெல்லாம் என் காசு ட்ரெஸ்ஸுக்கு அது இப்படி யூஸ் பண்ணிப்பேன். இப்போ ஆடிஷன்ஸ்லாம் போறீங்கல்ல, அந்த டைரக்டர்ஸ் ஸோ இப்போ ரஞ்சித் இல்ல மாதவன் சார் மீட் பண்ணும்போது, அத தாண்டி டைரக்டர்ஸ் வேற ரஞ்சித் என்ன அண்ணன், டைரக்டர்ஸ் வெற்றிமாறன் அண்ணன் கண்டிப்பாக அண்ணன்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அண்ணன் உன்னை பார்க்கணுன்றாரா தம்பி அப்படின்ட்டு. எனக்கு அந்த டைம் குடுப்பனம் இல்லை, போகிறதுக்கு குடுப்பனம் இல்லை அங்கே. அவங்க கூப்பிட்டு உங்களால போக முடியாத அண்ணனும் இப்போ சிச்சுவேஷன் ஷூட்டிங் வந்துச்சா? இடத்துல கூப்பிட்டாங்க. அண்ணன் ரஞ்சித் அண்ணன் படம் போயிட்டுருக்கு நம்ம மதுராயில் கிட்ட தாண்டி. அப்போது வந்து நம்மளோட வெப் சீரிஸ் போயிட்டுருக்கு மாதவன் சார்து. ஏன்னா டைரக்டர் சாரும் நம்மள மேலே நம்பிக்கை வச்சுருக்காரு. சரி அவங்கள மோசம் பண்ண ஆமாம் அந்த மோசம் அந்த பண்ணிட்டு டேட் போகக்கூடாது, கிளாஷிங் ஆகுது தப்பாயிடும். உங்களுக்கு. ஒன்று வரேன்னா அந்த படத்தில் புக்கிங் ஆகிருந்தால் அதில் போயிருக்கலாம். நம்ம மெயின் இதில் புக்கிங் ஆகிட்டோம். இப்போ என்னை நம்பி நீங்கள் கூப்பிட்றீங்க, உங்களை நம்பி தான் நான் வர முடியும். இடையில ஒருத்தர் வந்து கூப்பிட்டாருனா போக முடியுமா? தப்பு இல்லை அது. அந்தமாரி தான் நம்பிக்கிறேன். மிச்ச பேர் வந்து இவரை அவாய்ட் பண்ணிட்டு அவர்கிட்ட அந்த போவாங்க. மாதிரி தான் நம்ம ஒரு அந்த சில மாரி கிடையாது. வாய்ப்புகள்லாம் அண்ணா ஃபஸ்ட்டு யார் கூப்பிட்டாங்களோ அவர்கிட்ட தான். ஏன்னா அவரும் ஒரு நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு டேரக்டர். அந்த அந்த டேரக்டர் சார் எல்லாருக்கிட்டையும் ஆக்டர் இருக்கலாம், மெண்டிசின்ற பையனுக்கு எதனா ஒன்று பண்ணியே ஆகணும்பா அப்படின்ட்டு. இந்தமாரிலாம் பேசும்போது நம்மளுக்கு எவ்வளோ உற்சாகமாக தான் இருக்கும், இவங்கள மோசம் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் அண்ணங்கிட்டலாம் நிறைய அழைப்பு தான் வந்து ரஞ்சித் அண்ணகிட்ட வந்து வெற்றிமாறன் வந்து மெயினாக நான் படம் பண்ணேன்னா விக்ரம் சார்கிட்ட படம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசை. இப்போ சர்வர் சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி பற்றி பேசுனீங்க. நாகேஸ்வரெல்லாம் நடிப்பு உங்களுக்கு பிடிக்கும்னு பேசுனீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கிளீனர் வினோத்குமார்னு ஒரு படம் எடுத்தா லைக் அதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், எங்களுக்கு எது இதெல்லாம் மோட்டிவேஷனாக இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பற்றி சொல்லுங்கள். அதுதான் நான் இந்த வேலையை பற்றி கற்றுக்குந்து. நான் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தேன் அந்த கதைலாம் எடுத்துகிட்டு வந்தால் நான் படம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் ஆடியன்ஸ் ஏற்றுக்கணுமே. இப்போலாம் அந்த ஜென்ரேஷன் ஆல்ரெடி நீங்கள் ரீச் தானே, ஏற்றுப்பாங்க மக்கள் கண்டிப்பாக. அது தெரிலண்ணா நம்மளுக்கு. நான் அப்போ பார்க்கணும். அதுமாதிரி டேரக்டர் கட்சா நல்லாயிருக்கும், நம்மளை வச்சு ஏற்றாங்கன்னா அவங்க நல்லா தான் இருக்கும். ஃப்யூச்சரில் அப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆமாம் கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே. நிறைய ஸ்டோரி இருக்குது, நிறைய பேருது இருக்குது. நம்மளது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி தான், எடுத்து பண்ணால் நல்லா தான் ஓடும். ஆக்சுவலி எனக்கு உங்களை விஜய் பார்க்கும்போது சேதுபதி என்ன படம் கூட அவங்க பையன் கூட நல்லா ஓடிட்டு தான் இருக்குது. ஓகே. அந்த படத்தில் ஆக்சுவலாக பண்ண வேண்டியது ஃபீனிக்ஸில். ஆமாம். அதில் சில வேற படம் கமிட் ஆகணும்னா அந்த அதில் வர முடியல. நம்ம மாஸ்டர் ஐயா நம்மளுக்கு ரொம்ப பழக்கம், நம்மளுக்கு அண்ணன் ஓகே அரசு மாஸ்டர். ஆக்சுவலாக உங்களை பார்க்கும்போது எனக்கு முன்னாடி நீங்கள் அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அந்த டிசிப்ளின் அதுதான் காரணம். ஸோ எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க நீங்கள் உங்களை இந்த மாதிரி ஸ்டைலாக நீங்கள் காமிச்சிக்கிறீங்கல்ல? ஸோ மோர் தேன் யுவர் ஒர்க் அவுட்ஸ் அதெல்லாம் தாட்டி இந்த ட்ரெஸ்ஸிங் ஒர்க் அவுட் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு 3 மணிக்கு போனேன்னா ஒரு 3 மணிக்கு தான் எழுந்துப்பேன். எனக்கு தூக்கமே அப்படி தான் வரும். அதிகாலை 3 மணிக்கு 3 எழுந்துருவீங்க. மணிக்கு தான் எழுந்துப்பேன். ஏன்னா நம்ம 5 மணிக்கு தான் போய் வண்டி எடுப்போம். அது முன்னாடி ஒரு 1 ஹவர் 2 ஹவர் தான் பண்ணிட்டு தான் போவேன். நான் வேலைக்கு போகிறதா இருந்தால் கூட ஓகே. ஒரு 1 ஹவர் வார்ம் அப் பண்ணுவேன். அப்புறம் தான் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிப்பேன். ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் பண்ணிட்டு தான் நிறையா வேலைக்கு போவேன். ஒரு 5:30 மணிக்கு வண்டி எடுத்துனா ஒரு 6 மணிக்கு டிப்போ விட்டு வெளில வருவேன். வண்டி எடுத்துகிட்டு வெளில வந்து ஒரு 9 மணிக்கெலாம் ஒரு 8 8:30க்கெலாம் வண்டி ஏரியா உள்ளே போய்டுவேன். எந்த ஏரியா கொடுக்குறாங்களோ அந்த ஹவுசிங் போர்டு கொடுத்தா ஹவுசிங் போர்டில் போட்டுவேன். சில டைம் நம்ம சூர்யா சார் வீடு ஏரியா கொடுப்பாங்க, ஆற்காடு தெரு கொடுப்பாங்க, நாகேஷ் சார் வீடு அந்த ஏரியா கொடுப்பாங்க. தனப்பட்ட ஃபுல்லாக நம்ம டிவிஷன் தானே, அப்படியே அங்கே போய்ட்டுருக்கோம். ஒரு 9 9:30 10 மணிக்கெலாம் வேலையை முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் எதனா ஒரு வேலை இருந்ததுன்னா இந்த சில இடத்துலலாம் குப்பை தேங்கியிருக்கும், அதெல்லாம் வந்து எடுக்க சொல்லுவாங்க. ஆள் இல்லாத இடத்துல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்வாங்க, அது பண்ணுவேன். அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிக்கிறது, நம்ம மசாலா பொறுக்கிற வேலையை ஆரம்பிக்கிறது, நம்ம கறி காசுக்கு போகிறது, அப்படியே போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் ஸ்டைல்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ நீங்கள் மெயின்டைன் பண்ணுற ஸ்டைலுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி ரோல்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு மெயினாக ஒரு வில்லனாக பண்ணணும் ரொம்ப நாள் ஆசைண்ணே. வில்லனாக பண்ணணும். ஆமாம். அதுக்கு பர்டிகுலர்லி ஒய் வில்லன்? நிறைய ரேப் லுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே. சத்தியமாக ஹீரோவாக நல்லா கொடுப்பாங்களா எனக்கு நம்ம இன்னும் தோணலை. ஓகே. மாறிச்சுன்னா நல்லா தான் இருக்கும். அப்புறம் காமெடியாக பண்ணான்ட்டு எனக்கு மெயின் யாரை மாரி வரணும்னா நம்ம யோகி பாபா அண்ணன் மாரி வரணும். ஓ ஓகே. யோகி பாபா அண்ணன் சூரிய அண்ணன் மாரி வரணும். அவரை மீட் பண்ணியிருக்கீங்களா எப்பயாவது? அண்ணனை மீட் பண்ணியிருக்கேன். அண்ணனை மீட் பண்ணியிருக்கேன், ஃபோட்டோலாம் எடுத்துருக்கேன் அண்ணன் கூட. ஏன் வரணும்னா இவங்களாம் வந்து கஷ்டப்பட்டு வந்தவங்க. கண்டிப்பாக ஆடிஷனே எல்லாம் போய் அப்போல்லாம் ஆடிஷன்லாம் வச்சுருப்பாங்களா தெரில. அண்ணன் இருக்கும்போதெல்லாம் லொல்லு சபால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைலாக்கே இருக்காது அண்ணனுக்கு. எங்கேயோ ஒரு மூலில் சுற்றின்னு இருப்பார் அண்ணன், யோகி பாபா அண்ணன்.
டைலாக் பேசுனவங்க எங்கே இருக்கிறாங்களோ டைலாக் பேசாத அண்ணன் எங்கே இருக்கிறாரு பார்த்தீங்களா இன்றைக்கி? அதுதான் உச்சத்தில். ஒரு நாள் கஷ்டப்பட்டால் பலன் உண்டான்னு சொல்லுவாங்க பாரு. அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணார் அண்ணன். அந்தமாரி வரணும்னு ஒரு ஆள் கனவு. இப்போ பாருங்கள், அண்ணனே ஹீரோ பண்ணுறாரு. அவர் நினச்சது காமெடியாக தான் பண்ணணுன்ட்டு, வில்லனாகவும் பண்ணிட்டு வர்றாரு, காமெடியாகவும் பண்ணணும். அந்தமாரி ஒரு கேட்டகிரியாக பண்ணிட்டு வரணும் தான் நம்மளுக்கு ஆசைன்னு. ஓகே. இப்போது உங்களுக்கு ஹீரோயின் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போது நீங்கள் அந்த ஷூட்டிங்லாம் போகிறீங்க, அந்த ஹீரோயின்ஸ் அங்கே இருப்பாங்க, அந்த கேரக்டர் பண்ணுறவங்க ஃபீமேல் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களாம் உங்களை எப்படி பார்க்குறாங்க, எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டுலாம் மதிக்க மாட்டாங்க. எப்படி மதிக்க மாட்டாங்கன்னா இந்த சென்ஸ் மதிக்க மாட்டாங்கன்னா அப்போ தெரியாது யாருக்கும். ஓகே. பெல்ட் அடிக்கிற பசங்க இவனுங்க நினச்சிப்பாங்க. ஓ, சாங்கு வந்து பெல்ட் அடிச்சுட்டு போயிடுவானுங்க. பிபேக்கிங் பண்ணுற பசங்க தான் சொல்லிட்டு போய்டும், பேசிட்டு போவாங்க. ஹாய்ன்ட்டு போய்டுவாங்க. வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்பாங்க. மெண்டிஸ் நான். இப்போலாம் வந்து அன்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த மீடியாலாம் வந்தவொடனையும் ஒரு பணிவாக பேசுகிறாங்க, நல்ல மரியாதை கொடுக்குறாங்க, சாப்பிட வாப்பா தம்பின்றாங்க, அவங்க கேரவன்லேயே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. அதெல்லாம் நிறைய டிஃப்ரெண்டான இதெல்லாம் மூவெலாம் நடந்திருக்குண்ணே. ஓகே. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஓகே. இப்போது படத்துக்கும் இப்போ வந்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்குன்னா அது நம்ம வேலை தான். ஓகே. இப்போ படத்தில் நடிக்கிறதுன்னு ஆயிடுச்சு. எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த மெண்டிஸும் இப்போ படத்தில் இப்போ நான் நடிச்சிட்டு இருக்கேன். இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கீங்க, நான் இன்னும் இதெல்லாம் வந்து மாறணும், இப்போ நான் மெயின்டைன் பண்ணுறதுலாம் ஒன்றுமே இல்லை, இன்னும் நான் நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய விஷயம் கற்றுக்கணும். நிறைய விஷயம் டைலாக் பேசுறதை கற்றுக்கணும் நான் மெயினாக. வெரி இம்பார்ட்டன்ட். மெயின் இம்பார்ட்மெண்ட்டு இல்லைன்னா நமக்கு சும்மா ஸ்டைலில் எங்கேயாவது ஹீரோ கிட்ட வில்லு பேசுகிறேன்னா, ஹீரோ தம்பியாக நான் இப்போ ஒரு கேரக்டர் பண்ணுறேன், அண்ணன் அடிக்க வந்துட்டாங்க வில்லனுங்க, நான் அந்த இடத்துல பேசுனா ஒரு ரிச்சாக பேசி தானே ஆகணும். ஏய் எங்கள் அண்ணன் மேலே கையோ வரீங்களாடா, யார் தெரியுமாடா அப்படின்னு பேசலாம். இல்லைனா நோ யார் தெரியுமாண்ணா, எங்கள் அண்ணனா, எதுக்கு நான் அவர்கிட்ட போகிறீங்க தேவையில்லாமல் அப்படி கூட பேசலாம். இது வந்து ஃப்ளோவில் வந்த டாக்கா? இதுக்கு முன்னாடி இதே விஷயத்த ஆடிஷனில் பண்ணி காமிச்சிங்களா? இல்லை இதில் போல வருது தான், ஃப்ளோவில் வந்து. இது இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு மூலியமாக கொஞ்சம் கற்றுட்டே வரேன் நான். என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? இப்போது எனக்கு டைலாக் நல்லா வரணும் அப்படின்றது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? சில புக்ஸ்லாம் வாங்கி எனக்கு படிப்பறிவு கிடையாதுண்ணே. சில புக்ஸ்லாம் எழுத்து கூடி படித்து அதில் வந்து ஒரு 4-5 வேர்டு மட்டும் எடுத்துகிட்டு. நிறைய ஆடியோ புக்ஸ் இருக்குது, அப்படி கேட்டு போயிடலாமே. ஆடியோ இருக்குது, ஆடியோ மனப்பாடம் ஆகாது டபால்னு, ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் போவோம் நம்மளுக்கு. ஓகே. ஒரு 4 வரி இருக்குன்னா 4 வரி எழுத்து கூடி படிச்சுட்டு அது சொல்லி பார்ப்பேன் அப்படியே. இப்போ நம்ம வெற்றிமாறன் ஆஃபீஸில் ஒரு ஆடிஷன் ஒன்று, இது டைலாக் ஒன்று கொடுத்தாங்க. என்ன பிரச்சனைனா, நோ என்னண்ணா பேசுகிற, உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, யார் குத்தாடனா இது? நம்ம பாபாண்ணா இந்த இடத்த கார்பரேஷன் பார்க்காக மாற்ற சொன்னப்போ அவன் ஜிம்மண்ணா என்ன பண்ணிச்சு, ஒரு போர்டு ரூமு, ஒரு டூஷனு, ஏரியா பிள்ளைங்க ஜிம்மு வச்சு ஆறுதலாக இருக்கும் தானே எடுத்து பூச்சி கட்டி குத்திச்சு. இப்போ வந்து உங்கள் கட்சி பேரை எழுதி சொல்கிறீங்க, உங்கள் பிரச்சனை எத்தனையான வலிச்சுன்னு வரீங்க. பேசாமல் போயின்னா பசங்க அரிச்சிரிச்சிட போகிறானுங்க, அந்த டைலாக் வரணும். அன்றைக்கி என்ன அனுப்பிச்சு, எனக்கு தூக்கத்தில் போயிட்டேன், நான் தூக்க கலப்பை ஒரு ஷூட் முடிச்சுட்டு போயிட்டேன். அந்த டைலாக் அங்கே வரவே இல்லை. ஆடிஷன் பண்ணி பார்த்தேன். சரி, அப்புறம் அண்ணன் உள்ளே இருக்கிற ஒரு அண்ணெல்லாம் என்ன சொன்னார், சரிடா வேறு போஸ்டில் எதெல்லாம் பண்ணுறா அப்படின்ட்டு வேறு டைலாக் கொடுத்தாங்க. சரி ரஃபாக பேசுகிறா அப்படின்ட்டு ஒருத்தர் கீழே உட்காந்துருப்பான், ஏய் அப்படின்ட்டு ஒரு தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த மாதிரிலாம் பேச சொன்னாங்க. ஏன்னா வட சென்னை அந்தமாரி தான் பேச சொல்லுவாங்க அப்படின்னு பேசி பார்த்தேன். சரி கண்டிப்பாக கூப்பிட்றலான்னு இருக்காரு, பார்க்கலாம் கடவுள் புண்ணியத்தில். ஓகே. அப்படி போய்ட்டு அதாவது உங்களை ஒரு டெரிஃபிக்கான ஒரு வில்லனாக மட்டும் காமிக்காமல் டேரக்டர்ஸும் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் டைலாக்ஸும் பேசணுன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறீங்க. இல்லை ஒரு 5 பேரில் 6 பேரில் நிற்க வைப்பாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு வேண்டாம். இப்போ போயிட்டு இருக்காரு ஒரு லீடு இல்லை, அப்படி தானே போனோம். ஏன்னா அப்படி போய் கற்றுக்கணும் வந்தால் தான் நம்ம கற்றுக்க முடியும். கண்டிப்பாக. எத்தனை டைலாக் பேசினாலும் எங்கே இருக்கிறாங்களே தெரில. இப்போது அதை தான் சொல்கிறேன்ல, லொல்லு சபாவில் வந்து டைலாக் பேசணும் எங்கே இருக்கிறாங்க பார்த்தீங்களா நீங்கள்? பாதி பேர் மனு போயிட்டாருங்க, ஒருத்தர் 2-3 பேர், பாதி பேர் அமெரிக்கான்னு போயிட்டார் ஒரு அண்ணன். இப்போ யோகி பாபான்னா நம்ம சந்தான சார் தான் இருக்கார். மிச்ச பேர்லாம் அந்த 5 பேரில் ஒருத்தர் அந்தமாரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்தமாரி வந்துட்டு வந்தால் தான் நம்ம அது விஷயம் கற்றுக்க முடியும். அந்தமாரி தான் கற்றுட்டு போகணும். எத்தனையோ டைலாக் பேசினா இல்லை, ஃபஸ்ட்டு பிரேமில் வரணும். பிரேமில் வந்து ஒரு ஹீரோ பக்கத்தில் ஒரு ரீச்சாக தெரியணும். இப்போ நம்ம விஜய் சேதுபதிலாம் புதுப்பேட்டையிலாம் பார்த்தீங்களா, ஒரு டைலாக் தான் இருக்கும், முன்னாடி இருப்பார், ஒரு டைலாக் தான் இருக்கும் அண்ணனுக்கு. அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி வந்தார் அப்படியே. ஆனால் அவர் ஆக்சுவலாக கூத்துப்பட்ட ஆள் அவர். ஓகே. அண்ணன் கற்றுட்டு வந்தது எல்லாமே அவர் தெரியும் கொஞ்சம் சினிமாவெல்லாம் பற்றி. இவங்களாம் சினிமா பற்றி இன்னுமே தெரியாது, யோகி பாபா அண்ணன், சூரிய அண்ணனுலாம். அப்போ இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா, வின்னர் படம்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் எங்கோ ஒரு முள்ளில் இருப்பார். அதான் அந்தமாரி நிறைய விஷயம் கற்றுட்டு வரேன் நான், எத்தோடனே வளர்ந்துடக்கூடாது. கண்டிப்பாக உங்களை அந்த ஒரு நாள் அப்படி பார்க்கலாம். ஆமாம் கண்டிப்பாக நடக்கணும். ஃபீச்சர் ஃபிலிமில் நீங்கள் பயங்கர ஒரு லீடிங் ரோலில் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆமாம் கண்டிப்பாக.
ஓகே. அதை தாண்டி ஃபிட்னஸ், இந்த க்ரூமிங்கை பற்றிலாம் பேசுவோம். என்னென்னலாம் நீங்கள் பண்ணுவீங்க உங்களை அழகாக வச்சுக்கிறதுக்கு, மெயின்டைன் பண்ணுறது? அழகாக ஒரு உடம்புக்கு கடவுள் கொடுத்துருக்கான். ம். இதை குச்சிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. ம். குச்சா மூஞ்சி டொக்காகும், பீடி கீடியாச்சின்னு சுற்றின்னு இருப்போம். ம். இன்னும் கூலி கீழி போடுவோம். நம்ம சின்னதும் அந்தமாரி சின்னதும் ம். அதுலேருந்து அவாய்ட் ஸோ பண்ணி. இப்போ நீங்கள் கம்ப்ளீட் டீ டோட்டலர். டீ டோட்டலர் நம்மளுக்கு எந்த பழக்கமும் இல்லை இப்போதுக்கு. ம். அப்போ இருந்தது டீ கூட பழக்கம் கிடையாது. அப்போ பால் தான் குடிப்பேன். ம். காலைல இருந்தால் பால் குடிக்குது இல்லை, அப்போது சருக்கு தான் ஃபுல்லாகவே. ம். வெடிங் காலில் எழுந்து தலைமாட்டில் தூங்கி இருந்தாலும் எனக்கு சருக்கு தான் இருக்கணும். ம். அப்படிலாம் இருந்த டைம் ஒரு காலத்தில். ம். இப்போ டோட்டலாக சேஞ்ச் ஆகி இப்போ தூங்கி இருந்தால் எதனா ஒரு கூழு கீழு இருக்கிற மாதிரி தான் கனவு வருது. ஓகே. கத்தாழை தூங்கி இருந்தோன்னா பீச்சில் போய் கத்தாழை குடிப்பேன். ம். அப்புறம் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிப்பேன். ம். நான் வீட்டிலேயே எங்கள் அம்மா வாங்கி வச்சுருவாங்க, ஒன்று கீரை இதுவெல்லாம் அடித்து வச்சுருவாங்க, அது குடிப்பேன். அது குடிக்கும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு இந்த போதையோட இந்த போதை டபுள் பங்கு போதையாக இருக்குது எனக்கு. ம். நல்ல நிலைமைக்கு இருக்குமேன்ட்டு ஒரு எந்த அந்த கட்டை எனக்கு போகாமல் 4 பேர் திருத்திட்டு வர மைண்ட் செட்டு வந்துச்சு இப்போ எனக்கு. இப்போ 4 பேர் திருந்திட்டு வராங்க என்னால். ம். பஞ்சா பக்கம் போகிறது கிடையாது. இப்போ எப்போ நான் ஜிம் சைடு வருவேன், ம். எப்போ நான் பீச் சைடு வருவேன், என்னை மீட் பண்ணுறதுலேயே இருக்கானு பசங்களாம். ஓ. அது ஒரு சந்தோஷமாக இருக்குண்ணா எனக்கு. எங்கள் அம்மாவுக்கு இன்னும் உச்சத்தில் இருந்த அமைண்ட் ஆகிடுச்சு. எங்கள் அம்மாவுக்கு ம். 4 பேர் போகிற வரவங்களாம் சொல்கிறாங்க, உன் பையனை பார்க்க முடியலையா அப்படி இப்படின்ட்டு. ம். ஃபஸ்ட்டு உன் புள்ளியை பார்ப்பேன், அங்கங்கே பத்துன்னு இருக்கும் குஷ்டி கிஷ்டி. ம். இப்போ எங்கே உன் புள்ளியை பார்க்க முடியலையேன்னு கேட்குறாங்க. ஓகே. அது வந்து எங்கள் அம்மா ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படியே இருறான்னுவாங்க அடிக்கடிக்கு. ஓகே. அதை தாண்டி உங்கள் ஹேர் ஸ்டைலுக்கு இந்த எக்ஸ்டர்னல் விஷயத்துக்குலாம் எப்படி பார்த்துப்பீங்க உங்களை? இப்போ வெயிலில் போனால் நம்ம சொல்லுவோம்ல கருத்துருவோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அதை பார்க்க மாட்டேன். நம்ம என்ன வெயிலாக இருந்தாலும் உடம்பு இப்படி தான் சுற்றுவேன். ம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து சட்டை போடாமல் தான் சுற்றின்னு இருப்பேன். பீச்சில் தான் தூங்குறது, ம். நம்ம வீட்டில் தான் தூங்குறது. வீடே கிடையாது அப்போ நம்மளுக்கு. வீடு இன்ன வரைக்கும் வீடு இந்த வேலையில் வந்தால் தான் வீடு வாடகைலாம் போகுது. அப்போல்லாம் வீடே கிடையாது. பீச்சில் தான் குளிக்கிறது, ம். தூங்குறது. ம். அங்கேயே ஒரு அப்படியே பொழுது ஓட்டியிருந்தோம் ஒரு காலத்தில். ஓகே. உப்பு காற்றுல வந்த உடம்பு ம். எங்கே வேணாலும் அப்படி சட்டை இல்லாமல் சுற்றுவேன். அதெல்லாம் பார்க்க மாட்டேன். குச்சி சாப்பாடலாம் இப்போ உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போது கண்டிப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுற அந்த ஸ்டைல் தான் உங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. இப்போ உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கரெக்டாக அவங்க அம்மா அப்பா சொல்கிறத கேட்டு நல்லா திருந்தினாங்கன்னா அவங்க நிறைய விஷயம் கற்றுப்பானுங்களாம். ம். சில பேர் அதை கேட்டு வளரணும் தான் ரொம்ப நாள் ஆசை. ஆனால் இதை சொன்னால் பூமர் அட்வைஸ்ன்னு சொல்லுவாங்களே. ஆ இதை சொன்னால் பூமர் அட்வைஸ்ன்னு சொல்லுவாங்களே. பூமராய்டு அதான் புரிஞ்சாதவங்க புரிஞ்சுப்பாங்க, புரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுப்பாங்கன்னுவாங்களே. பட்டு திறந்துட்டோன்னு விட்டுற வேண்டியதுதான். ஆமாம், கேட்குற காது கேட்கும், கேட்காத காது கேட்டுன்னு போயிட்டு தான் இருக்கும். அதுதான். ப்ரோ, அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் போயிடுவோம். நிறைய உங்களை பற்றி ஷேர் பண்ணிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த காதல், லவ் லைஃப் அதெல்லாம் அதெல்லாம் இருக்கா? ஒன் சைடு நிறைய போய்க்குது. சின்சராக ஒன்று போயிடுச்சு. ஓகே. அதுவும் புட்டுன்னு போயிடுச்சு. அதுவும் அந்த வேலையால் தான் போயிடுச்சு. ஓ. நம்ம அதுக்குன்ட்டு அந்த பொண்ணுக்கோசம் நினச்சிக்கின்னு கையாடுத்துக்கின்னு குச்சின்னு கிச்சின்லாம் இருக்கக்கூடாது. நம்ம ஆம்பளை ஆம்பளை மாமான்னு இருப்பார் விஜய், நம்ம எஸ் சூர்யா சார். அந்தமாரி நம்ம ஆம்பளை தான். அப்புறம் சொல்லிட்டு அழுவாரு. அந்த சீனில் அப்புறம் சொல்லிட்டு அழுவார். ஆமாம், ஆம்பளை மாமா. அண்ணன் அண்ணன் இன்னி வரைக்கும் பாருங்கள், அண்ணன் கல்யாணமாக ஆகலை, ஆனால் ஆம்பளை மாரி தான் சுற்றிட்டு இருக்காரு. அண்ணன் மாரி ஒரு நல்ல ஒரு டேரக்டர். அண்ணன் படம்லாம் பண்ணணும்னு ஒரு ஆசை. அண்ணன் படம் ஒன்று கமிட் ஆகிருக்கேன். இப்போ நீங்கள் சிங்கிளா? சிங்கிள் மேன் தானே இப்போ. சிங்கிள் மேன் தான். ஓகே. எங்கள் அம்மாவுக்கோசம் இருக்கிறேன். எங்கள் அம்மா மாரி ஒரு பொண்ணு கிடைக்கணும். ஸோ கேர்ள்ஸ் பார்த்து படிப்பறிவு இல்லாமல் அவங்களுக்கு ஒரு படிச்சிருந்தா, ஏன்னா நம்மளுக்கு நாலேஜ் இப்போ 4-5 இடந்து போகிறோம். இப்போ என்ன அமௌண்ட்டு தராங்கன்னா அவங்கள்ட்ட தான் ஷேர் பண்ண முடியும். ஃப்ரெண்டுங்களை நம்பி யாரும் இப்போ கிடையாது. இப்போ கட்டுற பொண்டாட்டியாக இருந்தாலும் தான் சொல்ல முடியும். அம்மா கற்றுது இவங்க தான். இந்தமாரி அமௌண்ட் தராங்கடி, இந்தமாரி ஆடிஷன் போனேன், இந்தமாரி ஷூட்டிங்கில் பில்லு கரெக்டாக எழுதி கொடு. நம்மளுக்கு எழுத படிக்க தெரியாது, இவங்க வந்தாங்கன்னா எழுதி கொடுப்பாங்க. அந்தமாரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். கிடச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட்டிவான அந்த மாதிரி பார்ட்னர் கிடைப்பாங்க. கேர்ள்ஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் யாரும் அப்ரோச் பண்ணாதீங்க. ஏன்னா அவர் கரியர் ஓரியன்டாக இருக்கார். அண்ட் அவங்க அம்மாவை இன்னும் நல்லா பார்த்துக்கணுன்றதுக்காக உழைச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அதெல்லாம். கண்டிப்பாக ப்ரோ. என் தங்கச்சிக்கும் நல்ல இடம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அவங்களும் தூய்மை பணியாளர் வேலை தான் செய்கிறாங்க. அவங்களும் ஆக்சுவலாக பாக்ஸிங் பண்ணிட்டு தான் வராங்க. ஓ. அவங்களும் போராடிட்டு தான் இருக்கிறாங்க. பார்க்கலாம். ஷீ இஸ் ஆல்சோ ஃபைட்டர். ஆமாம், இப்போ தான் அடியில் போய் ஆரம்பித்தாங்க. நேஸ்டடியத்தில் ஒர்க் பண்ணாங்க. சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கின்னு வந்தாங்க ஃபைட் பண்ணி. அவங்களும் ஒரு லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். அவங்களும் 4 பேர் திருத்திட்டு வராங்க. சூப்பர். ஆனால் அவங்க ஆக்சுவலாக பொண்ணு மாரி இருக்க மாட்டாங்க, ஆம்பளை மாரி இருப்பாங்க. நான் தான் பொம்பளை மாரி வீட்டில் இருப்பேன், மூக்குத்தி இதெல்லாம் குத்திக்கின்னு. ஆக்சுவலாக அந்த மூக்குத்தி யார் குத்துனா, நம்ம 2 பேக் குத்துவார் சிங்கர் ஒருத்தர். ஓ. அவர் 2 பேக்னால் நம்ம கமலஹாசன் சொல்லியிருப்பார் பாருங்க, இந்த இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பார். அவர் தான் ஆக்சுவலாக அந்த மூக்குத்திலாம் குத்துந்து. ஓகே. பெரியான சிங்கரு. இந்த டாக்டர் ட்ரை, எமினம், ஸ்னோப் டாக், இவங்க கேங், இவங்க எல்லாம் அவங்கள பார்த்து குத்துனா நான் மூக்குத்தி. சில பேர் ஏன் பொட்டச்சி மாரிக்கிறா அப்படின்வாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். ஓகே. எனக்கு என்னென்னா, இப்போ இந்த தொழில் செஞ்சிட்ருக்காங்களா அவங்களாம் வந்து ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க சம்டைம். அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சுப்பா,
டெய்லியும் காலைல எழுந்துக்கிறோம், அது அவங்க பண்ற குப்பை தப்புண்ணே அது. அள்ளுறோம், போடுறோம், வர்றோம், படுக்கிறோம். அது இல்லாம நீங்க சொன்ன மாரி அவங்க ஸ்கின்ன சரியா பார்த்துக்க மாட்டாங்க. அதுல ஒரு அலர்ஜிக் வரும். அப்படியே அவங்க லைஃப் வந்து எனக்கும் வந்திருக்குண்ணே. அப்படியே இது பாருங்க போயிடும். இதெல்லாம் வந்திருக்கு. நிறைய ம். வந்திருக்கு. ஸ்கின் ம். அலர்ஜிலாம் வந்திருக்கு. ஓகே. அது சில ஒரு வாரம் அதுக்கு இருக்கும். ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்றீங்களா? எடுத்துக்கிறீங்களா? ஏன்னா இப்போ நீங்க இவ்ளோ ஸ்டைலா மெயின்டெயின் பண்ணும்போது, அதுவுமே நீங்க ஃப்ரீக்வென்ட்டா செக் பண்ணிப்பீங்களா? டாக்டர்ஸ்கிட்டலாம் போய் பார்ப்பீங்களா போவேன் எப்படி? கண்டிப்பா. ராயப்பேட்டை போயிட்டு ம். இதெல்லாம் பார்ப்பேன். ஸ்கின் அதுவுமே டாக்டர்லாம் கேர் ரெகுலரா உங்களுக்கு போயிட்டே தான் இருக்கும். போயிட்டுருக்கோம். அதேமாரி பிளட் செக்கப்லாம் எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. ம். அதெல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. கரெக்டாக தான்ப்பா இருக்கு. அவங்க சில சோப்புலாம் எழுதி கொடுப்பாங்க. அது யூஸ் பண்ணிட்டு வருவோம். பாருங்க, வெளியில பார்க்க இவ்ளோ ஸ்டைலா இருக்காரு. பட் அவர் பின்னாடி வந்து இவ்ளோ பெயின்ஸ் இருக்கு. எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி ஃப்ரீக்வென்ட்டா போய் செக் பண்ணுவீங்க? இந்த மாரிலாம். அதான் திடீர்னு நம்மளுக்கு எதனா ஒரு மாரி மூச்சு அடிக்கிற மாரி இருக்கும். சில குப்பையில இறங்கணும்னா, பின்னு உள்ள ஆமா, இறங்கணும்னா, அந்த ஒரு மாரி அந்த விஷ கேஸ் வாயுன்னு ஸ்மெல்லு சொல்லுவாங்களே அந்த மாரி. அந்த கேஸ் ஸ்மெல் மூச்சு அடிக்கிற மாரி இருக்கும். ஓகே, காவா ஓகே. குப்பைலாம் அள்ளுவோம். ம். ஹவுசிங் போர்டுலாம் இன்னும் மோசம். ம். சொல்ல தேவையில்ல. உங்களுக்கு தெரியும். ம், ஹவுசிங் போர்டு ம். சைட்லாம் வந்தீங்கன்னா, நிக்க முடியாது உங்களால. நம்ம தேனாம்பேட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு டீசென்ட்டான ஏரியாவா? சில ஏரியாலாம் டீசெண்டான ஏரியா. நம்ம எம்ஜிஆர் சார் வீடுலாம் இருக்கு. ஆஃபீஸு சூர்யா சார் வீடுலாம் டீசெண்டா இருக்கும். ஓகே. இந்த ஹவுசிங் போர்டுலாம் வந்தோன்னா சுத்தமா உள்ள நறுங்க முடியாது. ம். ஒரு க்ளீன் பண்ணினே இருப்போம். அங்கேருந்து ஒரு ஜட்டி ஒன்று பாருங்க, உள் ஜட்டி. இன்னும் பேம்பஸ் வந்து உய்யும் தொப்புன்னு. ஓ! லேடிஸ் அப்படியே மேல இருந்து தூக்கி ஆமாம் போடுவாங்க. மேலே வந்து உய்யும். ம். சாப்பிட்டு அப்படியே தூக்கி அடிப்பாங்க. அது குப்பை தொட்டிலேருந்து வெளில எடுத்துன்னு வந்து போடணும்னா அவங்களுக்கு டைம் இருக்காது. சுட்டிங்கிறது தூக்கி உரிசிர் அடிக்கணும். அந்த இடத்துல அதான் க்ளீன் இறங்கி பண்ணிட்டே வர இருக்கணும். முடியல. ஆனா அவங்கலாம் போய் 2வது, 3வது மாடியில தான் இருக்காங்க. ஆமாம். அதேமாரி அந்த இடத்துல பைப்புங்கெல்லாம் கரெக்டாக இருக்காது. பாத்ரூம் பைப்லாம் ம். ம். பாதி பைப்பில் ஒஞ்சி போயிருக்கும். அங்கே தொப்பு தொப்புன்னு வந்து உய்யும். கரமாந்திரம் ஐயோ கடப்பலாம் உய்யும். ம். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு தான் போனோம். அந்த பாத்ரூம்லாம் கழுவி ஊற்றுவாங்களே மேலே, ம். அந்த பைப்லேருந்து வந்து உய்யும். நானும் பசங்களாம் அள்ளும்போது இதுவே அவங்க வீட்டு பையனாக இருந்தால் இந்தமாரி பண்ணுவாங்களா? ம். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். ம். அதெல்லாம் வெறியாகவும் இருக்கும். ம். இந்த வேலையால் இந்தமாரி கஷ்டப்படுறோமே அப்படின்ட்டு. ஆனால் சில டைமு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயின்னே இருக்க வேண்டியதான். ம். அதெல்லாம் பார்க்கும்போது ஃபீலிங்காக தான் ஆகும். சில டைமு ஜாலியாகவும் இருக்கும். சில டைமில் ஜாலியாக உட்கார வைப்பாங்க, ஜாலியாக பேசுவாங்க. ம். நிறைய இருக்குண்ணா இந்த வேலையில். ம். நிறைய சோகமாக இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும், வெறியாக இருக்கும், துன்பத்துக்கு துன்பமாக இருக்கும், கஷ்டத்துக்கு கஷ்டமாக இருக்கும், ஜாலிக்கு ஜாலியாக இருக்கணும் இந்த வேலை. நிறைய மாற்றம் இருக்குது. ம். நிறைய மாறணும். ஆனால் நிறைய பேர் கண்டிப்பா. மாறினாங்கன்னா கண்டிப்பாக அது நல்லபடியாக மாற்றம் ஒன்றே மாறாதுல்ல. ஏதாவது ஒரு அதான் சொல்லுவாங்கள்ல, உழைத்தால் முன்னேறலாம் சொல்லுவாங்க. உழைத்து தான் இருக்கோம் நாங்கள். ஆனால் முன்னேறணும் நிறைய பேர். இந்த வேலையில் நிறைய பேர் ஏன் சோகம் மாறாங்கன்னா, சில பேர் குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அந்த ஸ்மெல்லு தாங்க முடியாமல் குடிப்பாங்க. அது சரக்கு பாடி அடிப்பாங்க. பெயின், தூக்கம் வராது அவங்களுக்கு. நம்ம சரியா? ஆமாம் தூக்கம் வராது. நம்மளுக்கும் 2 குவார்ட்டர் விட்டா தான் தூக்கம் வரும். இப்போ ஒரு சறுக்குலாம் அந்தமாரி தான் வருது. ஓகே. அதெல்லாம் நம்மளை அவாய்ட் பண்ணி தான் இப்போ 4 பேர் குடிக்காத அளவுக்கு டீ ஒழுங்காக இதிலே அந்த ஸ்மெல்லுக்கு பழகிச்சுன்னா ஒன்றும் போதை மேலே போதை வந்தது. அந்த கேஸும் ஒரு போதை ஆகிக்கிறதுல. ம். அதெல்லாம் நிறைய இது தானே ஆகுது. கண்டிப்பா. நிச்சயமா இந்த சூழ்நிலை உங்களுக்கு மாறிடும் கம்ப்ளீட்டா. அண்ட் இப்போ அடுத்து இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ்ல உங்களை எங்க பார்க்கலாம்? அண்ட் கடவுள் பிடிச்ச ஸ்டைலுக்கு இன்னும் வேற என்ன மாரிலாம் மாறணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? இன்னும் மாறணும்னா டிஃப்ரெண்ட்டாக மாறுறேன். ஆனால் இன்னும் மாறுறேன்னா செட்டில் எல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க, நீ மட்டும் எங்கேருந்துடா ட்ரெஸ் எடுத்துன்னு வர? ம்ஹ்ம். சில ஹீரோஸ்லாம் போராம பிடிப்பாங்க. அதாவது கலெக்டிவா அங்கங்க எடுத்து நீங்க போடுறீங்க. அது உங்களுக்கு பக்காவா சூட் ஆயிடுது. ஆமாம் ஷூட் ஆயிடுது. ஓகே. நம்மக்கிட்ட வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அது யாருக்கிட்டே இருக்காது. ஃபாரினர் கிட்ட இருக்காது. ம். நம்மக்கிட்ட இருக்கும் அந்தமாரி. நம்ம சூஸ் பண்ணுறது அந்தமாரி. ஓகே ப்ரோ. ரொம்ப நன்றி. ஏன் கூலிங் கிளாஸ் கழட்டிங்க? போடுங்க. ரொம்ப ஸ்டைலா இருந்துச்சு உங்களுக்கு. சூப்பர். ஸோ ரொம்ப நன்றி ப்ரோ உங்கள் நேரத்துக்கு. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலி. நீங்கள் சொல்ற அந்த ஃபீல் பண்ணது. கண்டிப்பாக கண்டிப்பாக 4 பேர் மக்களும் பார்த்தீங்கன்னா திருத்த வைங்க. கண்டிப்பாக ப்ரோ. ரொம்ப எங்களை மாரி இன்ஸ்பைரிங்காக ஆளுங்களை இருந்துச்சு பார்த்தா உங்கள் கொஞ்சம் ஸ்டோரி. தூக்கி விடுங்க. கண்டிப்பாக. ஏன்னா அப்படியே குடிச்சு படுக்காமல் அங்கே ஒரு லைஃப் முடியும்னு நினைக்கிற இடத்துல உங்கள் அம்மா வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த நிலைமைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. கண்டிப்பாக அவங்கள கைவிட்டுறாதீங்க. அவங்க அவங்க தான் கஷ்டப்பட்டு ஃபஸ்ட்டு. வந்தவங்க. அவங்களுக்கு தெரியும். நான் வீட்டு வேலைலாம் செஞ்சு வந்துவாங்க. ஓகே. அவங்க கையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தாய்க்கு இந்தமாரி மகனாக பிறந்தான்னு கேட்பீங்க. ம். ஏன்னா அந்த சொல்லுக்கு பேச்சு கேட்கல. ம். சொன்னால் தான் திருந்துவான்னுவாங்க. சொன்னேன். ம். எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் திருந்திட்டேன். ம். இந்த எம்ஜிஆர் பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் படகோட்டிலேருந்து ஆட்டி வைத்தால் ஆறு ஒருவன் ஆடி விட்டாலே அந்தமாரி பாட்டெலாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் கண்டிப்பா படம்லாம் அந்த பாருங்கள். பாட் லைன்ஸ்லேயே பல அர்த்தமும் இருக்கும். ஆமாம். கண்டிப்பாக. அந்த கண்ணதாசன் சார் எழுதுனதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். சூப்பர் ப்ரோ. நீங்கள் இன்னும் நல்லா வளரணும். அண்ட் நெக்ஸ்ட் உங்களை எப்போ நான் பார்ப்பேன்னு தெரியல. பட் பார்க்கும்போது இன்னும் கூடிய நீங்கள் சீக்கிரம் நீங்கள் மூவியில் பார்க்கணும். கண்டிப்பாக ப்ரோ. கடவுள் கண்டிப்பாக கொடுக்குற ஒரு பார்க்குறேன். கிஃப்ட்டில் நானும் போகணுன்னு ஒரு ஆசைண்ணே. தேங்க்யூ. கண்டிப்பாக நான் உங்களெல்லாம் மறக்க மாட்டேனே நான். வெல்கம். ஓகே நைஸ் மீட்டிங் யூ ப்ரோ. ஓகே தேங்க்யூ. ஓகே பை. ரொம்ப நன்றி.
ஸ்பான்சர். பிஸி பிரெயின்ஸ் என்பது ஒரு பிரீமியர் இண்டிபெண்டன்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். சிறுவர்களுக்கான மிக சிறந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ப்ரோக்ராம்ஸ் மூலம் அவர்களின் திறமைகளை வளர்க்கிறது. இந்தியாவின் முன்னணி கிண்டர் கார்டன் நெட்வொர்க்குடன் பிரான்ச்சைஸ் செய்திருப்பதன் மூலம் மறைமலை நகர் மற்றும் குன்றத்தூர் பகுதிகளில் வேர்ல்ட் கிளாஸ் ப்ரீ ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வருகிறது.